இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒண்ணுமே இல்லடா, ஒண்ணு தவிர எனக்கு ஒரு வழியை சொல்லு அப்படின்னு இறைவனாண்ட கேட்டான். ஆனா நான் டூரிஸ்ட் மாதிரி போய் சுத்திக்கின்னு வந்து கடவுளை தேடுறேன்னா ஒருபோதும் தேட முடியாது. இருக்கிற இடத்துலயே தேடணும், போட்ட இடத்துலயே தேடினா தான் கிடைக்கும். ஆனா போற இடமெல்லாம் தேடினா கிடைக்காது. அதனால எந்த ஊர் போனாலும் கடவுள் உனக்குள்ளவே இருக்கிறான். நான் இங்க என்ன சொல்லிக்கிறேன், அற்புதமான பிறவி மனித பிறவி. இந்த பிறவியில் ஆண்டவனை தேடுங்க, தீமையெல்லாம் இந்த உலகத்தோட விட்டுடுங்க, நன்மையை செய்து இறைவனை தேடுங்க. அதுதான் உங்களுக்கு முக்தி மோட்சம் அப்படின்னு சொல்றேன். அதை நான் செய்ய மாட்டேன், நான் வாழற மாதிரி தான் வாழ்வேன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் தடுக்க முடியாது. அவன் விருப்பம். துன்பம் வரும்போதும் அவன் தான் அனுபவிப்பான், நமக்கு பாதிக்காது. அதனால நன்மையை மட்டும் நம்ம சொல்லுவோம், உண்மையை மட்டும் சொல்லுவோம். மனிதா, நீ கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடியாது. கடவுளுக்கு அட்ரஸ் கிடையாது, கடவுளுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் நீன்னு சொல்லி நான் சொல்கிறேன், நீ யாருன்னு தேடிப்பார். உன்னை நீ எப்போ தெரிஞ்சுக்கிறியோ அப்போ நீ கடவுளை தெரியலாம். உன்னை தெரியாத வரைக்கும் ஒருபோதும் எவனாலையும் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் சிவவாக்கியர் ரொம்ப அழகாக சொன்னார், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணில். கடவுளை தேடி செத்தவன் யாருன்னு சொல்ல முடியாது. ஊர் ஊரா தெரிஞ்சாண்டா கடவுளை தேடி. ஆனால் அவன் எங்கேயுமே அந்த பேரொழியை கண்டுபிடிக்க முடியல. சரி, கண்டுபிடிக்க முடியாத பேரொழியை நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படிப்பா கண்டுபிடிக்குதுன்னா, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தி கபாலமேற்ற வல்லாரே விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே. இதாண்டா சத்தியம். உனக்குள்ள நீ கடவுளை எப்போ தேடி ஒரு இடத்துல உட்காரையோ கடவுளோட நீ கூடி வாழ்வ. ஆனால் கடவுளை தேடி உலகம் ஃபுல்லாக சுற்றினோட கண்டுபிடிக்கவே முடியாது. நீ உலகத்தை தான் சுற்றி பார்த்துன்னு வரணும். அது ஒரு டூரிஸ்ட் மாதிரி தான். கடவுள் அங்கெல்லாம் கிடையாது. ஏன்னா கடவுள் இல்லாத இடத்துல தான் நீ போய் கடவுளை தேடினுக்கிற. கடவுளுடைய சிலை இருக்கிற இடத்துல தான் கடவுளை தேடினுக்கிற. ஆனால் கடவுள் இருக்கிற இடத்துல மறந்துட்ட. ஆட்டை தோல் மேலே போட்டு ஆடு காணுன்ற மாதிரி கடவுளை உள்ள வச்சுன்னு வெளி உலகத்தில் கடவுளை தேடினா எங்கே கடவுள் கிடைப்பான்? அதனால உனக்குள்ள கடவுளை தேடு, நீ யாருன்னு தேடு. நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா கடவுள் யாருன்னு தெரியும் உனக்கு. உன்னை யாருன்னு தெரியாத வரைக்கும் கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்க எந்த கொம்பனாலையும் முடியாது. ஏமாத்தின்னு ஒன்னா இருக்கலாம் உலகத்தில். அதனால தன்னை அறியணும் முதல்ல, அப்புறம் தான் தலைவன் அறிய முடியும். தன்னை அறியாதவனுக்கு தலைவன் தெரியவே தெரிய மாட்டான். உண்மை சத்தியம். அதனால உண்மையை தேடுங்க. தாயும் தகப்பனும் அங்கே ஆசைப்பட்டான், நடுவில் நான் போய் வேண்டேன். சரி, அப்போ நான் விரும்பி தான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு தவிர எங்க அப்பா அம்மா விரும்பி நான் வரல. அப்போ தான் தோன்றி தான் நானே இல்லையா? ஒரு மரம் அது முளைச்சி வருது தரையில், தண்ணி இல்லை, எதுவும் இல்லை. பில்டிங்குங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சுவர்லேயும் அரச மரம் இருக்கும். ஆமாம், நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இது யார் போய் நட்டாங்க? தான் தோன்றி தான் வந்தது. உலகத்தில் எல்லா பொருளும் தான் தோன்றி வந்தது. ஆனால் எல்லாத்தையும் காக்கிறது ஒரு பொருள் இருக்கணும், அதான் கடவுள் இல்லையா? அதான் கேட்கறது. அதுதானே எதுன்னு நான் கேட்டேன், இன்னும் பதில் வரலையே எனக்கு. சரி சார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா கேட்டு பார்த்துட்டு நான் லூஸ் ஆகிடுவோம் உங்களுக்கு சாமி. நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, அப்போ இவ்வளவு நம்மகிட்ட இருக்கிற மூளை வரைக்கும் கசக்கி பார்க்குறோம். எப்படியோ ஒரு நம்ம எவ்வளோ இருக்கிறோமோ அவ்வளோ பார்க்குறோம். பார்க்கும்போது இந்த உலகத்தை முடிவே கிடையாது. மனிதன் ஒருத்தன் இல்லைன்னு சொன்னா கடவுள்னு ஒன்று கிடையாதுமா உலகத்தில். யார் பேசுவான்? புலி போய் பேசுமா கடவுள் இருக்கிறாருன்னு? சிங்கம் போய் பேசுமா? யானை போய் பேசுமா? மனிதன் தான் பேசுவான் கடவுளை பற்றி. அப்போ மனிதனுக்குள்ள தான் கடவுளே இருக்குது. மனிதன் ஒருத்தர்னா கடவுள் என்ன ஒன்று கிடையாது. முட்டாள்கள் நீங்க அப்படின்னா, காசு வரை நான் நடந்தேன், கால் எழுத்து போனேன், வாசி ஏற மறந்தேன். காசிக்கு போன கடவுளுக்கு தானே? அங்கேயும் ஒன்றும் கிடையாது. அங்கேயும் கோயில் கோலம் தான், இங்கே மாதிரி தான், எல்லாம் ஒன்று. எங்கே போனாலும் கடவுள் கிடையாது. கடவுள் உனக்குள்ள வச்சு நீ சுமந்து திஞ்சிங்கிற. அதனால நான் காசிக்கு போயிருந்தாலும் பெரிய ஆளு, இமைக்கு போயிருந்தாலும் பெரிய ஆளு, இமயத்தில் போனால் கடவுளை உட்காந்துங்கிறார், வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு எங்கே போனாலும் இல்லை. உனக்குள்ள உன்னை தேடு. உன்னை தேடி நீ எப்போ தெரிஞ்சுக்கிறியோ கடவுளை தெரிஞ்சுக்கலாம். இதுதான் சாமி என்னுடைய தத்துவம். இப்போ ஏன் இவன் பிறக்கிறான், ஏன் சாகிறான் சிந்திக்கவே இல்லை. எத்தனை வாட்டி நான் பிறக்கிறது, எத்தனை வாட்டி நான் சாகிறேன். அப்போ இந்த மரணத்தை நான் நிறுத்தணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு நாள் எனக்கு சிந்திக்க மாட்டேன். இந்த மரணத்தை நிறுத்தணும்னா நாரணனா இருக்கிற மனுஷனை நாராயணனா மாற்றணும். நாரணன்றது இளமை, நாராயணன்றது முதுமை. அப்போ இந்த நாரணன்ற உயிரை நாராயணனா மாற்றினா அது வைகுண்டம் இங்கே பூமியில் இருக்காது. அப்போ பிறப்பு இருக்காது. இதுதான் அதனுடைய அடிப்படை.
என்கிட்ட வாங்க, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், உங்கள் உடம்பு நோயெல்லாம் எவனாலையும் எவன் நோயும் தீர்க்க முடியாது. தீர்க்க ஆரம்பிச்சுட்டான்னா ஊரில் ஆஸ்பத்திரிலாம் தேவை கிடையாது, டாக்டரே தேவை கிடையாது, இவனே டாக்டரை மாறிடலாம். இதெல்லாம் சும்மா நான் நம்புறது இல்லைம்மா. அதெல்லாம் நானும் யாருக்கும் அதெல்லாம் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது. என்னை நம்பி வந்தால் சில அறிவுரைகள் சொல்லுவேன்னே தவிர நான் மந்திரம் பண்ணுறேன் தந்திரம் பண்ணுறேன் என்கிட்ட வா நீ இப்படி ஆகிடுவ அப்படி ஆகிடுவேன்னு நான் சொல்கிறதும் கிடையாது. இன்றைக்கி நிறைய இடத்துல அப்படி தான் சொல்லி ஜனங்க ஏமாந்துன்னு இருக்குது. அது அவங்க விருப்பம், நம்ம அதை சொல்ல முடியாது, தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு போகிறாங்க. அதனால் அதெல்லாம் எவன் மந்திரமும் ஒன்றும் சொல்ல. நீ மந்திரம் ஒன்று இருக்குதுன்னு நினச்சிட்டின்னா இருக்கும், அது இல்லை கடவுள் இருக்குதுன்னு நினச்சிட்டின்னா கடவுள் இருக்கும். நீ எதை நம்புறிய, பேய் இருக்குதுன்னா பேய் இருக்கும், பேய் இல்லை நான் தான் பேயின்ட்டின்னா பேயே இருக்காது. அது மாதிரி உன்னுடைய நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் காரணமே தவிர நிஜம் எதுவும் கிடையாது. நிஜம்ன்றது நீயும் கடவுளும் தான். பயம் தான் எல்லாமே காரணம். அது மாதிரி மனசா எல்லாத்துக்குமே மனம்தான் காரணம். இப்போ உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது. நீ துன்பப்படுற, உன் வாழ்க்கையில் துன்பப்படுற. இந்த துன்பம் ஏன் வந்தது? நான் நல்லா உழைக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், ஆனால் எதுக்கு எனக்கு இந்த துன்பம் வரணும்? இதுக்கு என்ன காரணம்? உட்காந்து கண்ணை மூடிக்கின்னு யோசித்தின்னா அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த விடையை சீர் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ அதை விட்டுட்டு அடுத்தவங்ககிட்ட போய் ஏமாந்து உட்காந்துக்கின்னு இருந்தீங்கன்னா அவன் பணம் பறிக்க தான் செய்வான். அதனால தான் சொல்கிறான், பாவி பணம் பறிக்க வருவான், அவனுக்கு 7 நரகு காசியில் காத்திருக்குதுன்றார் அகஸ்தியர். அதனால் இந்த தெய்வ வழிபாட்டை சொல்லி காசு பறிக்கிறதோ மந்திரம் பண்ணுறதோ தந்திரம் பண்ணுறேன்னு ஏமாத்துறதோ பண்ணால் காசியில் 7 நரகம் உனக்கு காத்துங்குதுறான்றார் அகஸ்தியர். அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது காசுக்கோசம். இப்போ இங்கே கூட காசு கொடுக்குறாங்க, டொனேஷன் கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம், 2 கோடி ரூபாய்க்கு பில்டிங் கட்டிங்கிறோம். இது யாருக்காக கட்டுறோம்? எனக்காகவா, இல்லை என் மனைவிக்காகவா, இல்லை என் பிள்ளைங்களுக்காகவா? கிடையாது. பொது இந்த உலக மக்கள் உபயோகப்படுத்திக்கணும். நம்ம மறைஞ்சிடலாம், நம்ம கொடுத்தவங்க உழைப்பு மறையக்கூடாதுன்னா இந்த உடலில் சேர்க்குற எண்ணத்தை உயிரில் சேர்க்கணும். உயிரில் சேர்த்திங்கன்னா உயிர் முதுமை பெறும். உயிர் முதுமை பெற்றதுன்னா அது ஜீவனாக இருந்தது சிவமாக மாறும். சிவமாக மாறுச்சுன்னா இந்த பூமியில் இருக்கிறது அது கையில் ஆகாயத்துக்கு போயிடும் இல்லையா? உண்மையான ஆன்மீகவாதி எப்படி இருக்கணும் சார்? எந்த ஆடம்பரமும் இருக்கக்கூடாது. அவன் நல்லதை மட்டும்தான் நினைக்கணும். 4 பேருக்கு நல்லதை மட்டும் சொல்லி கொடுக்கணும். எந்த வித ஆசைக்கும் அவன் அடிமையாகக்கூடாது. இதில் மகாபாரதத்தில் பீஷ்மர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு மகா குரு. யாரை சொல்கிறாரு? துரோணரை சொல்கிறாரு. ஒரு மகா குரு நீங்கள், எனக்கு அடுத்தபடி நீங்கள் தான் அந்த படையை வழி நடத்தணும். அப்படின்னும் போது நான் குருஸ்தானத்தை இழந்துட்டேன் அப்படின்றார். எப்படி குருஸ்தானத்தை நீங்கள் இழக்கலாம்? எப்படி இழக்க முடியும்? அப்படின்னும் போது நான் ஒரு குருவு துருபத நாட்டினுடைய மன்னங்கிட்ட போய் சண்டை போட்டு பாதி இடத்த வாங்கிக்கினேன் நான். அப்போ எனக்கு ஆசை வந்துச்சு அடுத்த இடத்து மேலே. அப்புறம் நான் எப்படி குருவாக இருக்க முடியும்? அப்போது ஒரு குருவாகப்பட்டவன் எப்படி இருக்கணும்னு துரோணர் சொல்கிறாங்க. எந்த ஆசாபாசத்துக்கும் அடிமையாகாதவனாக இருக்கிறவன் மட்டும்தான் குரு. ஏற்றத்தாழ்வை பார்க்காதவன் மட்டும்தான் குரு. நன்மை தீமைகளை சமமாக நினைக்கிறவன் தான் குரு. எல்லா ஆசைக்கும் அடிமையாக ஊரில் இருக்கிற பொருளெல்லாம் நமக்கு தான் வேணும்னு ஆசைப்படுறவன் குரு இல்லைடான்றான். அப்போ ஒரு குருவாகப்பட்ட எப்படி இருக்கணும்? எது மேலேயும் ஆசை பற்றற்று இருக்கணும். அதனால தான் சொன்னான், பற்றற்றவனை பற்றிக்கொள் அப்படின்னு இல்லையா? ஆசை வளர வளர ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆய்ந்து வரும் இன்பங்கள். அப்போது மனிதனுடைய துன்பத்துக்கு அடிப்படை எதுவாக இருக்குதுன்னா இவன் படுற ஆசைகள். இவனுக்கு கிடைச்சிட்டா இவன் சந்தோஷம், கிடைக்கலன்னா துன்பம் தான். ஆனால் இது சராசரி மனிதனுடைய நிலை. ஒரு குருவனுடைய நிலை அப்படி இல்லை. எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. கிடைச்சது இல்லை அப்படி போனால் அவனே நல்ல குரு. எந்த நல்ல ஒரு நல்ல குருவானவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்தவித ஆடம்பரத்துக்கும் அவன் அடிமையாகக்கூடாது. எந்தவித ஆசாபாசத்துக்கும் அவன் அடிமையக்கூடாது. எந்த பொருளுக்கும் அவன் அடிமையாகக்கூடாது. அவன் தனித்து சுயமாக நிற்கணும். அவனே நல்ல குரு. அவனை பின்பற்றவனே நல்ல சீடன். முடியாதவெல்லாம் சீடன் சொல்லிக்க முடியாது. அப்படி முடியாமல் குருன்னுட்டு சொல்லிக்கின்னு அதில் பலவிதமான வேஷங்களை கட்டிக்கின்னு நான் ஆடினேன்னா அது நல்ல குரு இல்லைன்னு பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா
இறைவன்ற ஒரு புனித பொருளை எந்த ஒரு குரு பார்த்து வழிபட்டானோ அவனுடைய மனம் அவனுடைய உடல் மேலே எந்த ஆடம்பரத்தையும் விரும்பாது. ஏன்னா பரிசுத்தமாக நிற்கிறான் இறைவன், எந்த இதுவும் இல்லாமல். அப்போது ஒரு நல்ல குருவாகப்பட்டவன் அடையாளமாக இருக்கிற சீடனுக்கு இவன் பரிசுத்தமாக நிற்கணும் இல்லையா? இவன் கண்டதெல்லாம் போட்டு அழகி சினிமாவில் மேக்கப் பண்ணுற மாதிரி தெரிஞ்சோம்னா அது நல்ல குருவுக்கு கடவுளுக்கு பார்த்தவனுக்கு அர்த்தமே இல்லை. அவன் படிச்சுட்டு பேசின்னு இருக்கலாம், அவனுக்கு பண வசதியில் பேசின்னு இருக்கலாம், ஏதோ பல முறையில் அவன் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நல்ல குருன்றவன் எந்தவித ஆடம்பரத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கிறவன் தான் நல்ல குரு. கடவுளை எவன் ஒருத்தன் அறியிறானோ அவனுக்கு எந்த வேஷமும் கட்ட மனம் வராது, எந்த வேஷமும் கட்ட முடியாது. அவன் இருக்கிற மாதிரி தான் இருப்பானே தவிர அதில் எந்த தோற்றத்தை மாற்றவே முடியாது அவனால். மகான்களே எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் இருந்தால்தான் மகான்கள். எல்லா வேஷமும் கட்டியும் தெருக்கூத்தாடுற மாதிரி ஆடுறோம் மகான் கிடையாது. அவன் ஒன்றும் அறியல, உலக விஷயத்தில் ஈடுபட்டுனுக்கிறான், உலக விஷயத்தோடு ஒட்டு வாழறான் அப்படின்னு அர்த்தம். ஆனால் கடவுளை அறியாதவன் பல தோற்றங்களை மாற்றிக்கலாம். அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இவன் இன்னும் கடவுளை அறியலை, அறியாதாலே இந்த வேஷமெல்லாம் கட்டுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் சில அடையாளங்கள்மா. ஒரு குருவா மாறணும் அப்படின்னா என்ன மாதிரி தகுதிகள்? ஐயோ ரொம்ப கஷ்டமாகுது, ரொம்ப கஷ்டம். ஒரு சீடனா மாறிடலாம், ரொம்ப ஈஸி. ஒரு குருவா உண்மையான குருன்னா நிறைய குரு இருக்கிறாங்க, அது மாதிரி இல்லை. உண்மையான குருவா மாறணும்னா நீ எல்லாத்தையும் இழக்கணும். நீ எப்போ எல்லாத்தையும் இழக்கிறியோ அப்போ உன்னுடைய தகுதி உயர ஆரம்பிக்கும். நீ எப்போ எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிக்கிற உன்னுடைய தகுதி தாழ்ந்து போயினே இருக்கும். பட்டினத்தார் அரசனை விட பெரிய பணக்காரன். அந்த ஆள் நினைச்சா எதையும் சாதிக்கிறான். அப்படிப்பட்டவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு யாரானா எத்தனை போங்கடான்னு கோமணத்தை கட்டின்னு ரோட்டுக்கு இறங்கிட்டான். ஆனால் முன்னாடி பணக்காரனாக இருக்கும்போதும் கடவுள் வழிபாடு பண்ணார். டெய்லி கடைக்கு வரும்போது அவங்க அப்பா 10 வயசுல இறந்துட்டார். அதிலேருந்து இவர் தான் கடையை பார்த்துக்கிறார். கடைக்கு வர்றதுக்கு முன்னே கோயிலுக்கு திருவடை மருதூர் சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் வருவார். ஆனால் கடவுள் தெரியாது. ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்த பிறகு கடவுள் இவர் பின்னாடி ஓட ஆரம்பித்தார் இல்லையா? அப்போது எப்போ இறைவன் மனிதனை நெருங்குறான் அப்படின்னா உலக விஷயத்தை எல்லாத்தையும் எப்போ ஒருத்தன் இழக்கிறானோ அப்போ இறைவன் கூட வந்து சேர்ந்துறான். அப்போ தான் நீ நல்ல குருவை ஆக முடியும். இல்லைன்னா வேஷம் உத்ராட்சம் கழுத்தில் ஒரு 5 லட்சம் ரூபாய் மணியை போட்டுக்கணும், தலையில் ஒரு டர்பனை கட்டிக்கணும், கையில் ஒரு செங்கோல் எடுத்துக்கணும், உட்காந்துக்கலாம். இந்த சேரு பெங்களூர்லேருந்து வந்தது. அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த சார் அமைச்ச ஒரு செங்கோல்லாம் வச்சுட்டாரு. அமிச்சிட்டு எனக்கு வீடியோ அமிச்சாரு. சாமி உன்னை கையெழுத்து கும்பிட்றேன், எனக்கு சேரே வேணும், சாதாரண சேரில் பேசியிருந்தா போதும் நான். அதுக்கப்புறம் இப்போ சாதாரணமாக செய்து அமிச்சார். ஏன் சொல்கிறேன்னா, எவன் ஒருத்தன் தெய்வத்தை கண்டானோ, தெய்வத்தினுடைய அருள் பெற்றானோ, அவன் எந்த ஆடம்பரத்தையும் விரும்ப மாட்டான். உண்மையான கடவுள் அருள் பெற்றிருந்தான்னா, கடவுளை கண்டிருந்தான்னா அவன் மனம் எந்த ஆடம்பரத்தையும் விரும்பாது. அவன் இயற்கையில் போயின்னு இருக்கணும்னு தான் நினைப்பான். ஆனால் அறியாதவன் 1000 ஆடம்பரம் போட்டு உலகத்துக்கு அடையாளம் காட்டின்னு இருக்கலாம். அது நமக்கு எதுக்கு அந்த வீணு? அதனால் குருன்றது ரொம்ப கஷ்டமாக. சீடனாக இருந்தால் யாரும் போய் அடிக்க போகிறதில்ல. குருன்னா 10 பேர் வந்து ஒதிப்பான். இப்போ இங்கே நான் குருன்றதுனால தான் நீ கேள்வி கேட்டேன். யாரையாவது கேட்டியா? 1000 பேர் இருக்கிறாங்கள, கேட்டியா? அப்போது குருன்னா எவ்வளோ ஆபத்துக்குது பாரு, ரொம்ப ஆபத்து. இதனால் தான் சொன்னார் திருமூலர், இருட்டறை மூலையில் இருந்த கன்னி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டிய அவளை மனம் புரிந்தாள் என்றான். இதில் என்ன தெரிஞ்சது, புரிஞ்சுது? ஏன்பா படித்த மனுஷன் தெரியலன்ற சித்தர் பாட்டெல்லாம் வந்து என்கிட்ட கேட்குற இல்லையா? அவங்க சூட்சகமா உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயத்த குறிப்பிட்டு சொன்னதை யாரையா பார்க்க? ஏமா உனக்கு உள்ளுக்குள்ள எதுவும் நடக்கலையா? நடக்குது. பின்ன நீ சொல்ல வேண்டியது தானே. ஐயா தெளிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு எல்லாம் தெளிவு. கண்ணாடி கிட்ட போய் நின்னா ஐயா நீ முழுசா உன்னை பார்க்கலாம், வெளித்தோட்டம் முன்பக்கம் இல்ல? ஆமாய்யா. அப்படித்தானே பாத்துக்கிறதுல கண்ணாடி கிட்ட டெய்லி பாப்பி. நீ சினிமா நடிக்க சும்மா வரப்ப ஐயா முழுசா பார்க்கலாம் உடம்ப. பின்பக்கம் திரும்பி கண்ணாடியில பாத்தீங்கன்னா பாதி தான் பார்க்க முடியும், சிரமம். ஆமாய்யா, முழுசா பார்க்க முதுகு வரைக்கும் தான் பார்க்க முடியும், அது கீழே பார்க்க முடியாது. ஆனா அதுக்கு கீழே இருக்கிற இடம் உனக்கு தெரியாத இடத்துக்கு பேரு இருட்டுன்னு பேரு.
உனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு பேரு வெளிச்சம்னு பேரு. எது வரைக்கும் உனக்கு தெரியுதோ அது வெளிச்சத்துல இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா ஐயா. அதுக்கு மேல தெரியல இருட்டாக்குதுப்பா தெரியலப்பான்னு தான் சொல்லுவேன். அது மாதிரி இருட்டறையில அம்பாளுக்குறாளா 2 புட்டத்துக்கு நடுவுல அகாரம் என்ற எழுத்து இருக்குதான். ஐயா அதனால சொல்றார் திருமூலர், அங்க அம்மா வந்து அப்பாவை பிரிஞ்சு போய் சண்டை போட்டுக்கின்னு 2 பேரும் அந்த மகாவிஷ்ணு 2 பேரும் பிரிச்சு விட்டாண்டால். அதனால அந்த அம்மா சண்டை போட்டுன்னு கீழே உட்காந்துங்கிறாங்க. அந்த அம்மாவை நினைச்சு புருஷனை நினைச்சு பொண்டாட்டியை நினைச்சு ஏன்னா பொண்டாட்டிங்க அதிகமா புருஷனை நினைக்க மாட்டாங்க, வருமானம் தான் நினைப்பாங்க. ஆனா இந்த புருஷங்காரனுங்க இருக்கிறானுங்க பாரு, ஏமாளிங்க பாவம். நான் உன்னை சொல்ல சாமி, நீ ஏன் உன்னை எடுத்துக்கிற? இந்த புருஷங்காரனுங்க ரொம்ப ஏமாளி. ஒன்னும் உதவாத பொண்டாட்டியா கூட தாழ்மையில் தூக்கி வச்சு தெரிவானுங்க. அந்த மாதிரி அந்த ஆளு பொண்டாட்டியை நினைச்சு கண்ணெல்லாம் தெரியாத போயிடுச்சான். யாருக்கு? சிவபெருமானுக்கு. இந்த அம்மா கீழக்கிறாங்களாம். இப்ப இவங்க 2 பேரும் சேரணும்மா. சேரணும்னா யாரா அதுக்கு உதவி பண்றது அப்படின்னு கேக்குறாரு. உயிரா இருக்கப்பட்ட நீ தாண்டா உதவி பண்ணணும். ஏன்னா 2 பேருக்கும் புள்ள நீ இந்த அம்மா பிரிஞ்சு போயிருக்கிற அம்மாவை எடுத்துன்னு போய் அந்த அப்பா கூட சேர்த்தீங்கன்னா பாவம் இருந்தாலும் கண் தெரியாத ரொம்ப காலமா இந்த அம்மா பார்க்க முடியாது பாழா போய் இருக்கிறான். ஆனா இந்த அம்மா போய் பார்த்த உடனே அவரு கண்ணு வந்துடும். அவரை சின்ன வயசு ஆக்கிடுவாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். அப்போ பிரிஞ்சு போயிருந்த தாயும் தகப்பனும் சேர்றதுக்கு காரணமா இருந்த உன்னை விடுவாங்களா நடு ரோட்ல? தனக்குள்ள சேர்ப்பாங்கடா, அதாண்டா முக்தி மோட்சம்னாரு. மத்துவாச்சாரி கேள்விப்பட்டிருக்கே, ராகவானந்தனுடைய குரு மத்துவர். அவரை வேலூர் மடத்துக்காரு போட்டிக்கு கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க. ஞானமெல்லாம் தெரியும் அவருக்கு, மத்துவருக்கு. ஆனால் மற்றவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாது, அந்த ஆற்றல் கிடையாது அவருக்கு. அதனால் அவரை தோத்துட்டாருன்ட்டாங்க. மகான் தான் அவர். ஆனால் ராகவாந்தர் உருவான பிறகு அவர்கிட்ட இது மாதிரிலாம் நடந்து போச்சுன்னு சொன்ன பிறகு ராகவாந்தர் போய் அங்கே போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார். அப்போது ஒரு குருவனுடைய தாழ்ந்த நிலையை உயர்த்துறது யாருக்கிட்ட இருக்குதுன்னா சீடங்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட சீடன் அமையணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கட்டாவில் இருந்தார். அவர் இந்த உலகத்துக்கு தெரியாது. அந்த ஊர், அவர் இருந்த ஊர் வரைக்கும் தான் அவருக்கு தெரியும். பெரிய மகான். ஆனால் அவருடைய புகழை பரப்புனது ஒரு சீடன் விவேகானந்தர். உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி ராமகிருஷ்ணன் தெரிகிறாருன்னா அது காரணம் விவேகானந்தர் இல்லையா? அதே மாதிரி ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் இருந்தார். அவர் ஒரு குகைக்குள்ளே இருந்தார். அவரை வெளியே கொண்டுன்னு வந்தது சேஷாத்திரி சாமி. ஆனால் அவரை உலகம் ஃபுல்லாக காட்டினது பால் பிரண்டன். பால் பிரண்டன் என்ற ஒரு ஆங்கிலேய ஆசிரியர். அவன் இந்தியா முழுவதும் ஞானிகளை பற்றி ஆராய்ச்சி நடத்தின்னு வரான். ஆராய்ச்சி நடத்திக்கின்னு அவன் மந்திரவாதியிலேருந்து சாமியார்கள்லேருந்து ஞானிகள் வரைக்கும் எல்லாரையும் ஆராய்ச்சி நடத்துகிறான். இமயத்திலேருந்து நடத்திக்கின்னு இங்கே வரைக்கும் வந்துட்டான். காஞ்சி மடத்தில் காஞ்சி பெரியவர்கிட்ட போய் கேட்குறான், நான் இது மாதிரி உங்ககிட்ட சேரணும். அப்போ அவர் சொல்கிறார், இது மத சம்பந்தப்பட்ட விஷயம், இங்கே உன்னை சேர்த்துக்க முடியாது, நீ ஒரு கிறிஸ்துவ. அதனால் நீ என்ன பண்ணுறது, ஜாதி மதம் இல்லாத ஒருத்தன் உட்காந்துக்கிறார் ரமணர், அவர்கிட்ட போய் உன்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சார். அவர் போய் பால் பிரண்டன் போய் ரமணர்கிட்ட அவரை முழுமையாக ஆராய்ஞ்ச பிறகு அவர் ஒரு புக்கு எழுதுகிறார், இந்திய புதையல். என்னது? இந்திய நாட்டினுடைய புதையல் அப்படின்ட்டு கட்டுரை எழுதி புக்கு எழுதினார். 3 பார்ட்டு எழுதினார். அந்த 3 பார்ட்டு எத்தனை கோடி புக்குன்னு தெரியலையா, அத்தனை கோடி புக்கு விற்று போச்சு. இன்றைக்கும் இங்கிலாண்டில் ரமண விஜயம்னு பத்திரிகையும் ஓடின்னு இருக்குது. அதனால்தான் ரமணர் ஆசிரமத்தில் போனீங்கன்னா நிறைய தமிழரை விட இங்கிலீஷ்கார் தான் நிறைய இருப்பாங்க. இதுக்கு காரணம் அவர் பால் பிளான்டனுடைய இது இல்லைன்னு சொன்னால் ரமணர் வெளிநாடு வரைக்கும் போயிருக்க முடியாது. அப்போது ஒரு குருவை, நான் தான் குரு, என்ன மாதிரி யாரும் இல்லை, நான் தான் உலகத்திலே பெருசு அப்படின்னு எவன்னா ஒரு குரு சொன்னான்னா அவன் நயா பைசா கூட உதவாதன்னு முடிவு பண்ணிக்கோங்க.
ஆனால் சீடர்கள் குருவை உயர்த்தணும், அது அவனுடைய கடமை. ஆனால் அந்த மாதிரி இன்னும் யாரும் எனக்கு சீடர் அமையலைன்னு நினைக்கிறோமா, அது அமையுமா என்னமோ எனக்கு தெரியாது. சொல்ல என்ன, நீ எந்த மதவாதியாக இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ, எந்த ஜாதியாக இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ. பொது இடத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஜாதி மதம் பேசுனா குழப்பம்தான் உண்டாகும். பொது நோக்கு வேணும். அங்கே இங்கே இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் நீ எந்த ஜாதி எந்த மதம் நான் யாரையும் இது வரைக்கும் என் வாழ்நாளில் கேட்டதே கிடையாது. ஏன்னா நான் பார்க்கறது ஜாதியை பார்க்க மாட்டேன், மதத்தை பார்க்க மாட்டேன், மனுஷனை மட்டும் பார்ப்பேன். ஓசூர்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு முஸ்லீம், நான் உபதேசம் வாங்கணுன்னாங்க. நான் சொன்னேன், நீ ஒரு பெண்ணாக வந்தால் உனக்கு உபதேசம் உண்டு, ஒரு மதமாக வந்தீங்கன்னா கொடுக்க மாட்டேன்ட்டு. இல்லையா? ஏன்னா இந்த முஸ்காலாம் போட்டுன்னு வந்து இங்கே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இந்த 2 பெண்களும் அவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க பட்டிமன்றத்தில். இது குரானை பற்றியும் பேசுது அந்த பொண்ணு, மகாபாரதத்தை பேசுது, ராமா. இந்த பொது நோக்கு வரணும், ஒவ்வொருத்தரும் மேடையில் பேசணும். நான் ஒரு முஸ்லீம், குரான் பற்றி தான் பேசுவேன். நான் ஒரு இந்துவை பற்றி தான் பேசுவேன். நான் ஒரு கிறிஸ்தவ. அப்படி பேசும்போது நீ வீட்டில் பேசணும், பொது இடத்துல பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பொது இடத்துல அப்படி பேசணும்னா அது பிழப்பு. இந்த பொது நோக்கு வரணும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வந்தாவே அவன் பாதி சுயநலம் பாதி பொது நலத்துக்கு வருவான். இல்லைன்னா முழுக்க சுயநலத்திலே வாழ்வான். இப்போ என்னுடைய செயல்கள் என்னுடைய தொண்டுகள் எப்படி அப்படின்னா எல்லாம் பொது நலமான இல்லை, பாதி பொது நலம் பாதி என்னுடைய சுயநலம். அதை தான் நான் செய்துன்னுக்கிறேன். முழுக்க நான் பொது நலம் செய்யவும் முடியல. இந்த மாதிரி உண்மையை உணரணும் ஒவ்வொருத்தரும், அப்போதாம்மா அதில் போக முடியும். சீராளன்னு ஒரு கதை இருக்குது. அந்த சீராளனுடைய தந்தை என்ன பண்ணுவார்னா, சாப்பாடு செய்தார்னா யாராவது ஒரு சிவனடியாருக்கு போட்டுட்டு தான் அன்னைக்கு அவர் சாப்பிடுவார். இது அவங்க பழக்கமாக வச்சுன்னு வர்றார். ஒரு நாள் சொல்கிறாரு, ஒரு சிவனடியார்கிட்ட போய் சொல்கிறாரு, ஐயா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடணும், நீங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் நீங்கள் சாப்பிட்ணுன்றார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுன்னா, என்னப்பா நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுன்னா எனக்கு உன்னுடைய பிள்ளையினுடைய கறி வேணும் அப்படின்ட்டு. அப்போ இவர் மறந்து போடுறாரு, என்னடா இது பிள்ளையினுடைய கறி கேட்குறாரு சிவபக்தன், இது எப்படி பாவமாக இருக்குது. அதே நேரத்தில் அவர் சிவபக்தன் சாப்பிடுவாரா, ஆனால் சாப்பிடாதவர் எப்படி இதை கேட்டார் அப்படின்னு குழப்பம் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, சரி பரவாயில்ல நான் செய்து வைக்கிறேன் வாங்கன்ட்டு மனைவியை தலையை பிடிக்க சொல்கிறார். கணவன் கழுத்தாக இருக்கிறார். இது செய்வீங்களா நீங்கள்? அதனால் இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் அவங்க செய்தாங்க. கழுத்தை அறுத்து கறி சமைச்சிட்டாங்க. சாப்பிட போகும்போது பிள்ளைய கூப்பிடுன்றார். யார்? சிவபக்தர். அப்போ அந்த சாதம் போட்டவர் சொல்கிறார், என்ன பைத்தியக்காரத்தனமாக சொல்கிறாங்க, இந்த ஆள் தான் புள்ள கறி வேணும்னு சமைச்சு வைன்னு சொன்னால் திருப்பி பிள்ளைய கூப்பிடுன்றாங்க. பிள்ளை எங்கேருந்து வரும், அவன் செத்து போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை ஐயா புள்ள கறி தான் சமைச்சு வச்சுக்கிறேன், அவன் எப்படி வரும், நீ கூப்பிடு வாசலில் போய். கூப்பிட்டாக்கா சீராளம் வரும். அப்போது அந்த தந்தையினுடைய பக்தியை மதிக்கிறதுக்காக, அவன் நம்பிக்கையை உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக கடவுளே அவதாரம் எடுத்து இந்த மாதிரியான வேலை செய்கிறார். அது கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு 3 வருஷமாகி போச்சு, குழந்தை இல்லை. லட்சக்கணக்கில் டாக்டர்கிட்ட செலவு பண்ணுவேன், இன்னத்துக்கு குழந்தை இல்லைன்னு. இன்னும் இன்னைக்கு இல்லை குழந்தை இல்லை சொல்லுமா? குழந்தை ஏன் இல்லை உங்களுக்கு? உயிரணு உற்பத்தி இல்லை அவங்ககிட்ட. உயிரணு உற்பத்தி இருக்குதா இல்லையா? 3 வருஷமா குழந்தை இல்லை. அப்போ இன்னா நின்னா குழந்தை வரும், இன்னா நிக்கலன்னா குழந்தை இல்லை. தெரியல. சொல்லுங்க சாமி, நீங்க சொல்லுங்க, உங்க பதிலுக்கு தான் நாங்க எதிர்பார்த்து. ஒரு பெண்ணுக்கு மாசம் மாசம் தீட்டு போச்சுன்னா குழந்தை நிக்காது. மாசம் மாசம் தீட்டு போனா நிக்காதுங்களா? போனா எங்க நிக்கும்? கரு எப்படி தடிக்கும்? அப்போ அந்த தீட்டு போகாம நின்னாதான் என் பொண்ணு முழுகாம இருக்கிறா, தலை முழுகிட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னது அது? தலை முழுகிட்டான்னா தீட்டு போச்சுன்னு அர்த்தம், முழுகாம இருக்கிறான்னா தீட்டு போலேன்னு அர்த்தம். இந்த போகாம இருக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட ஊசி போட்டுக்கிறாங்க, மாத்திரை போட்டுக்கிறாங்க. புரியுதா?
அந்த தீட்டு தாம்மா குழந்தையா மாறுது. அப்புறம் எங்க தீட்டுக்குது உனக்கு எனக்கு? நீ தொட்டா தீட்டு, நான் தொட்டா தீட்டு, நீ போனா தீட்டு, நான் வந்தா தீட்டு. மனுஷனுடைய மனசுல இருக்குது தீட்டு. இவன் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன், இவன் இந்த மதம், அவன் அந்த மதம். இது போச்சுன்னா தீட்டு போச்சு. இது இருக்கிற வரைக்கும் எவனையும் தீட்டு விடாது. திருமூலர் ரொம்ப அழகா சொல்லுவார், இறைவனை யாராலையும் அறிய முடியாது, ஓரளவுக்கு தான் அதை பற்றி பேச முடியும், முழுமையை அறிஞ்சும் உலகத்தில் யாரும் கிடையாதுறான்றார். அதனால சொல்றாரு, யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் மிகலமும், வேறறியாமல் விளம்புகின்றேன் என்றார். 3000 வருஷமா அது எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு தேடுறா, கிடைக்கல எனக்கு. அதனால கடவுள் என்ற விஷயத்தை பற்றி சும்மா வாயில பேசின்னு போலாமே தவிர முழுமையான உண்மையான விஷயம் தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லாத பொருள் அது. அதை பற்றி நீ எப்படி முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதனால அடிமுடி அப்படின்னா உன் சுவாசம் கால் கட்ட வரல் வரைக்கும் போகுது, அதே சுவாசம் உலகம் உச்சி வரைக்கும் போகுது இல்லையா? இது எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு உன்னால எங்க வந்து கண்டுபிடிக்கிறது? அப்போ இந்த ஜீவனா இருக்கப்பட்டது குழந்தையா இருக்கு, மனுஷனா இருக்கிறான். இந்த ஜீவன் முதுமை பெறும்போது அது சிவமா மாறுது. சிவமா மாறும்போது அதனுடைய அடிமுடி காண முடியாது மனுஷனால. ஏன்னா பிரம்மானா நீ நானும் தான். பிறப்பை உண்டாக்குறது பிரம்மம், பிறப்பை நம்ம தான் உண்டாக்கிக்கிறோம். அதனால பிரம்மான்றது நம்ம தான். அதனால்தான் எல்லா தெய்வத்துக்கும் கோவில் உண்டு, பிரம்மாவுக்கு தனியாக ஒரு ஊராக ஒரு கோயில் கட்டுறது கிடையாது. அது புதிராவே தான் இருக்குது, புதிதாக இருக்குதா? ஆமாம், உண்மைதான். அதுக்கு பேர் தான் இறைவன்றது. இறைவன் அவன் ஏற்கிற வரைக்கும் தான் அவன் ஏங்குற வரைக்கும் தான் உன் ஏக்கம். அவன் ஏங்குறது நின்றுதுன்னா உன் ஏக்கம் நின்றுட படுக்கையாயிடுவேன். அதனால நான் பேசாத, அவன் 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 பேசு. நான் இல்லை இந்த உலகத்துல எதுவுமே. நான் இருக்கிறதா எனக்கு அழிவு இல்லை இல்லையா? எந்த பொருள் இந்த உலகத்துல உருவாகுதோ அந்த பொருள் அழிஞ்சே தீரும். ஆனா இறப்பும் பிறப்பும் இல்லாத இறைவனும் அழிஞ்சதில்லை, இறப்பும் பிறப்பும் இல்லாத ஆன்மாவும் அழிஞ்சதில்லை. இது ரெண்டு தான் இந்த உலகத்துல நிஜ பொருள். இது ரெண்டு தான் இறைவன். மகான்கள் கோடி பேர் பிறக்கலாம், மறையலாம். மனிதர்கள் கோடி பேர் பிறக்கலாம், சாகலாம், மறையலாம். ஆனா இறைவன் பிறந்ததும் இல்லை, செத்ததும் இல்லை. அது மட்டும்தான் இறைவன். மீதி எல்லாம் மகான்கள் தான். இறைவன் ஆக முடியாது. இறைவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. அதனால அருணகிரி ரொம்ப அழகா சொல்வார், செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான், சும்மாயிரு சொல்லு என்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேன் என்னார். இறைவன் பிறந்ததும் இல்லடா, செத்ததும் இல்லடா, என்னடா பேசுகிறேன் நீ என்னாரு. ஆனா அவர் சும்மா இருன்னு சொன்னாரு, என்ன அதுக்கு பொருள் தெரியல, அர்த்தம் தெரியலடா எனக்கு அப்படின்றாரு. அவ்வளோ பெரிய 16,000 பாட்டு பாடி அருணகிரி சொல்றாரு, சராசரி மனிதன் அட்ட வாட்டி வீட்டுக்கு போறதுக்கு எப்படி வழின்னு தெரியாதுக்கிறோம், நம்ம எப்படி கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப ஆராய வேண்டிய விஷயங்கள், சாதாரணமான விஷயங்கள்ல. இறைவனை பற்றி ஆராய்ஞ்சு நீ முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா உன்னையே நீ அதில் இழக்கணும், அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். உலக விஷயத்துல நாட்டங்கள் மனிதனுக்கு வரும்போது அவன் இறைவனுடைய விஷயத்தை விட்டுடுவான் இல்லையா? இதுதான் உலகத்துல இயற்கையா நடந்துனுக்குது. அதனால தூய்மையான இறை பக்தி போயிடுச்சு, போலி பக்தி உருவாகி போச்சு. கடவுள் கிட்ட போனா என்னமோ கடங்காரங்கிட்ட போய் நிக்கிற மாதிரி கேட்கறான். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், புரோக்கரா அவரு சொல்லு, நீயே சொன்னீன்னா சரி. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, நான் வீடு கட்டினா அது பாதியில் நிக்குது, அவனை கொத்தனார வந்து கட்டி கொடுப்பாரு. இது அறியாமை பக்தி. என்னமோ கடன் கொடுத்தவங்கிட்ட போய் கடன் கேட்டுங்கிற மாதிரி கதையாகுது. நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன், கடவுள் படைச்சவன், உனக்கு என்ன தரணும் எப்ப கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். அங்க அமைதியா கண்மூடிக்கு நில்லு, உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஆனா கிடைக்க கூடாததெல்லாம் நீ ஆசைப்படுவ, ஆனா அதெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு இல்லையா? நான் 6 வயசுல மாடு மேய்ச்சின்னு இதோ பக்கத்து ஊர் நல்லாத்தூர் சோறு தண்ணி இல்லாத சுத்திங்க இருந்தேன். இன்னைக்கு இங்க 10,000 பேர் முன்ன உட்காரு வந்து நினைச்சேன்னா நினைக்கல. ஆனா அவன் நினைச்சிருக்கிறான். கோடி நினைவுகள் உண்டு நமக்கு, ஆனா முடிவுகள் அவன் பண்ணணும். மனிதனால முடிவு பண்ணி வாழ முடியாது. நினைப்புகள் 1000 வச்சுக்கலாம்,
முடிவு அவந்து தான். அவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான் அதான் இங்கே கிடைக்கும் உனக்கு. ஆனா நீ முடிவு பண்றதெல்லாம் கிடைக்காது, நினைப்பு உனக்கு வரும். அதனால இறைவன் அழிவற்றுவன், உன்னுடைய ஆன்மா அழிவற்றுதான், ரெண்டையும் இணைக்கிறதுக்கு பாலமா இருந்து பயன்படுங்க. ஒருத்தவங்க வீட்டுல இறந்துடுறாங்க. இப்போ ஒரு 16ஆவது நாள் காரியம் பண்றாங்க. ஆனா இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்க மலைக்கு போக கூடாது, கடலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க சார். அதனுடைய நோக்கம் என்ன சார்? இது எப்ப சொன்னாங்க? ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன சொன்னாங்க. இப்ப இறந்துட்டு உடனே என்ன சொல்றாங்க? நாளைக்கு வியாபாரம் பார்க்கணுங்க, நாளைக்கு ஆபீஸுக்கு பண்ணுங்க, இன்னைக்கு காரியம் பண்ணுங்கன்றான். இந்த மூட நம்பிக்கை இப்ப இன்னைக்கு எங்க போச்சு? மனிதனுடைய சுயநலத்துக்காக வச்சுக்கினானே தவிர உண்மை இல்லை, உண்மையே கிடையாது. இல்லை ஏன்னா சர்ச்சில் பாதிரியார் இது சொல்றானே, அவன் 10 மாசம் தீட்டு. கோவில்ல இந்து கோயில்கள்ல மந்திரம் சொல்றானே, அந்த மந்திரமே 10 மாசம் தீட்டு தான். மனிதன் வாழறமே தீட்டுன்னு சொல்லிக்கிறமே, நானே ஒரு தீட்டு தான். எங்க அம்மாவுக்கு 10 மாசம் தீட்டு போய் நான் இங்க உட்காந்து மட்டும் கத்த மாட்டேன். செத்தவனுடைய உடல்ல இருந்து ஒரு வெப்பு நீர் வடியும், அதுல கிருமி கலந்து இருக்கும். அதனால அதை தொட்டுக்குன்னு உள்ள வராத. அதனால அறிவுபூர்வமா இருந்தா மனுஷன். இப்ப எல்லாம் முட்டாள்கள் அதிகம். அப்போ அந்த சுடுகாடு பக்கத்திலேயே ஒரு குளம் வச்சிருந்தான். அங்க பொச்சையெல்லாம் இங்க குளிச்சுட்டு தாண்டா வீட்டுக்கு வரணும்னு வச்சோம். ரொம்ப புத்திசாலித்தனமா வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாம் ஷவர் பாத் தாங்க நான் குளிப்பேன், வீட்டுக்கு வந்துடுறேன். அந்த கிருமி ஊருக்குள்ள பரவி போகுது. இது இருக்கக்கூடாது, ஆறில் அறிவுபூர்வமா வச்சிருந்தான். அப்போ எப்ப நீ ஒரு பொருளை போச்சியோ அங்கேயே போச்சு தீட்டு இல்லையா? செத்ததும் தீட்டு, அதை எடுத்து போய் பொச்சதும் ஒரு தீட்டு. அப்போ இந்த தீட்டு தான் வீட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 3 வருஷமாகி போச்சு, குழந்தை இல்லை. லட்சக்கணக்கில் டாக்டர் கிட்ட செலவு பண்ணுவேன், இன்னத்துக்கு குழந்தை இல்லைன்னு. இன்னும் இன்னைக்கு இல்லை குழந்தை இல்லை சொல்லுமா? குழந்தை ஏன் இல்லை உங்களுக்கு? உயிரணு உற்பத்தி இல்லை உங்ககிட்ட. உயிரணு உற்பத்தி இருக்குதா இல்லையா? 3 வருஷமா குழந்தை இல்லை. அப்போ இன்னா நின்னா குழந்தை வரும், இன்னா நிக்கலன்னா குழந்தை இல்லை. தெரியல. சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. உங்க பதிலுக்கு தான் நாங்க எதிர்பார்த்து. ஒரு பெண்ணுக்கு மாசம் மாசம் தீட்டு போச்சுன்னா குழந்தை நிக்காது. மாசம் மாசம் தீட்டு போனா நிக்காதுங்களா? போனா எங்க நிக்கும்? கரு எப்படி தடிக்கும்? அப்போ அந்த தீட்டு போகாம நின்னாதான் என் பொண்ணு முழுகாம இருக்கிறா, தலை முழுகிட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னது அது? தலை முழுகிட்டான்னா தீட்டு போச்சுன்னு அர்த்தம். முழுகாம இருக்கிறான்னா தீட்டு போலேன்னு அர்த்தம். இந்த போகாம இருக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட ஊசி போட்டுக்கிறாங்க, மாத்திரை போட்டுக்கிறாங்க. புரியுதா? அந்த தீட்டு தாமா குழந்தையா மாறுது. அப்புறம் எங்க தீட்டுக்குது உனக்கு எனக்கு? நீ தொட்டா தீட்டு, நான் தொட்டா தீட்டு, நீ போனா தீட்டு, நான் வந்தா தீட்டு. மனுஷனுடைய மனசுல இருக்குது தீட்டு. இவன் உயர்ந்தவன், அவன் தான் இருந்தவன், இவன் இந்த மதம், அவன் அந்த மதம். இது போச்சுன்னா தீட்டு போச்சு. இது இருக்கிற வரைக்கும் எவனையும் தீட்டு விடாது. எந்த மதமாவது இருந்துட்டு போட, எந்த ஜாதியாவது இருந்துட்டு போட, உன்னோட இருடா, இன்னொருத்தனை துன்புறுத்தாத. பப்ளிக்கில் வந்து அதை தொல்லை கொடுக்காத. ஒரு கடவுள் வழிபாட்டில் வந்து அங்கே ஜாதியை காட்டாது. ஒரு பொது இடத்துல வந்து ஜாதியை காட்டாது, மதத்தை காட்டாது இல்லையா? மனிதனுக்கு அப்பாற்பட்டது மதம். இன்னைக்கு மனிதன் மதத்தை காலில் போட்டு மெச்சின்னுக்கிறான். அவ்வளோ கீழ்த்தரமா போயிட்டான் மனிதன். ஏன்? தொழிலா மாறி போச்சு. நீ 100 பேரை சேர்த்தினா உனக்கு 1 கோடி கிடைக்கும், நான் 50 பேர் சேர்த்தா 50 லட்சம் கிடைக்கணும். இப்படி தொழிலுக்காக மதத்தை வளர்த்துன்னுக்கிறோம். இது இல்லை மதம், கடவுள் வழிபாடு அது இல்லை. உன்னுடைய உள்ளத்தை முதல்ல சீர் பண்ணு. கடவுளை வந்து உட்கார்ற இடம் வைய. ஊருப்பட்ட அழுக்க சேர்த்தினா கடவுள் வந்து பாட்டு உட்கார வேலைன்னு போயிடுவோம். அப்போ நீ எங்கே கடவுள் வழிபாடு பண்ண? அதனால முதல்ல ஒவ்வொரு மனிதனும் மனத்தை தூய்மைப்படுத்தணும். அதுக்காக சில செயல்களை செய்யணும். செய்தால்தான் தூய்மை அடையும். அந்த தூய்மை அடையிற வழி தான் யோக வழிமா. இந்த அழுக்கு துணி நரைஞ்சி போச்சுன்னா என்ன துவைச்சனாலும் போகாது. வண்ணா பானையில் வெள்ளா வைப்பான் தெரியுமா? வேக வச்சான்னா போயிடும். அந்த மாதிரி உள்ள ஒரு நெருப்பை கொளுத்தி வேக வச்சுன்னா மனம் சுத்தப்படும், இல்லைன்னா அது அழுக்கையும். வள்ளலார் சொல்லிட்டு போறாரு, தாளிடுங்க.
கடைசி நாள் இது அப்படின்னு போகும்போது அங்கே இருக்கிற அவருடைய பக்தருங்க கேட்குறாங்க, சாமி எங்களெல்லாம் இப்படி விட்டுட்டு போகிறீங்களே, நாங்கள் எப்படி உங்கள் நிலைக்கு வர்றதுன்னும் போது அதுக்கு சொல்கிறாரு, நல்ல தூய்மையான பக்தி பண்ணுங்க. நானும் இந்த ஒரு பிறவியில் முடிக்கல, பல பிறவி எடுத்து வந்து தான் முடிக்கிறேன். அது மாதிரி நீங்களும் ஒரு பிறவியில் முடிப்பீங்கன்றார். அதனால் உயிர் மேலே இறைவனுடைய எண்ணத்தை எவன் ஒருத்தன் வைக்கிறானோ அவன் ஒரு நாளைக்கு ஞானியாக மாறுவான். உடல் மேலே எவன் ஒருத்தன் பகுட்டுக்கு ஞானம் வைக்கிறானோ உடல் மேலே, அவன் இது ஒன்றுத்துக்கு உதவாத போகும், மண்ணோடு போகும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசுகிறாரு. 2 நண்பர்கள் வராங்க, ஒன்றா பேசிக்கணும். உடனே ஒருத்தன் பார்க்குறான், ராமகிருஷ்ணர் பேசுகிறாரு. அந்த ஒரு நண்பன் சொல்கிறான், ராமகிருஷ்ணர் பேசுகிறாரு, அவருடைய பேச்சை கேட்கலான்டா, அது புண்ணியண்டான்ட்டு ராமகிருஷ்ணர் கிட்ட வந்து உட்காந்துட்டான். சரி நீ கேட்டினது, நான் விபச்சாரி வீட்டுக்கு போகிறேன், நான் அங்கே வரமாட்டேன், நான் விபச்சாரி வீட்டுக்கு போயிட்டான். விபச்சாரி வீட்டுக்கு போனவன் ராமகிருஷ்ணர் என்ன பேசினார் தெரியல, அதை கேட்காத போயிட்டுமே, நம்ம முட்டாள்தனமாக இங்கே வந்துட்டோமே அங்கே யோசிச்சுக்கிறான். அவன் விபச்சாரி வீட்டுக்கு போனவனுக்கு மனசு விபச்சாரி வீட்டில் இல்லை, ராமகிருஷ்ணர் மேலே இருக்குது. ராமகிருஷ்ணர் பக்கத்தில் உட்காந்துங்கிறவன் போனேன் நண்பன், என்ன பண்ணான்னு தெரியல, எப்படியாச்சுன்னு தெரியல, என்ன பண்ணான்னு தெரியல, ராமகிருஷ்ணர் பக்கத்தில் உட்காந்து விபச்சாரி வீட்டை யோசித்துன்னுக்கிறான். அந்த மாதிரி ஆன்மீக கிளாஸ் நீங்க வந்துட்டு ஊட்ட யோசித்துன்னு உட்காந்துக்கிறான் எவ்வளவோ பேர். இது இல்லை ஆன்மீகம். நீ எங்க இருக்கிறியோ அங்க அதுவா மாறி போகணும் நீ. அதனால தான் நான் சொல்லுவேன், கோயிலுக்கு போனியா நல்ல பக்தனாயிரு, தாய் தகப்பங்கிட்ட போனியா நல்ல பிள்ளையாரு, ஒரு குரு கிட்ட போனியா நல்ல சீடனாயிரு அப்படின்னு சொல்றது அதுக்குதான். மாறுபட்டு இருந்தீங்கன்னா செயல் மாறி போயிடும். அதனால அந்த மாதிரி இருக்க பழகணும். அது எடுத்த உடனே வராது. மதம் என்றது மனுஷன் வச்சுக்கினது, உயிர் என்றது மனுஷன் வச்சுக்கின்றான், இயற்கை. ஆன்மான்றது வச்சுக்கின்றான் மனுஷன், இயற்கை. மனுஷன் என்ற நோய் இயற்கை, மதம் என்றது செயற்கை இல்லையா? இன்னைக்கு ஒரு மதத்தில் பிறந்துட்டான், இந்து மதத்தில் பிறந்துட்டான், ஒரு 10 வருஷம் போனோன்னா அங்கே துட்டு கொடுக்குறவொன்னே கிறிஸ்து மதத்தில் போய் வச்சு என்ட்ரு ஆயிடுறான். அப்போது இதெல்லாம் மனுஷனால் மாற்றப்படுறது, மாறுறது. ஆனால் இயற்கை உன்னால் உன் உடலை மாற்றிக்கவே முடியாது. நான் மனுஷனாக வானாங்க, நான் குரங்கா போகிறேன்னு போக முடியாது. நான் மனுஷனாக வானாங்க, ஊரெல்லாம் பயப்படணும் எனக்கு, நான் புளியாக போகிறேன்னு போக முடியாது. இந்த மதம்ன்றது மனுஷன் வச்சுக்கினது தொழிலுக்காக, துட்டுக்காக. அதனால் மதத்தில் யாபம் ஒருத்தங்கிறானோ அவனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. மதம் இல்லை, ஜாதி இல்லைன்னு எவன் ஒருத்தன் நிற்கிறானோ அவனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம். அவனோட கர்மா வினையோடைய பங்கு என்ன? மொத்த மனித பிறப்பே கர்மாவை ஒத்துதான். இப்போ ஒரு தாய் வயிற்றுல ஒரு கிராமம், ஒரு 10 தாய்மார்கள் குழந்தை பெற்றுக்கிறாங்க. 10 தாய்மார்கள் பெற்ற 10 குழந்தை, 10 குழந்தையில் 5 குழந்தை நல்ல கடகாட்டமாக இருக்குது. 5 குழந்தை ஒன்றில் கண் இல்லை, ஒன்றுக்கு கால் இல்லை, ஒன்றுக்கு வாய் பேச வாய் இல்லை, ஒன்றுக்கு காது கேட்கல. இது ஏன் இந்த மாற்றம்? 10 ஒரே இடத்துல பிறந்தது. அந்த தாய் இப்படி ஓணும் நான் கேட்டா, கண் இல்லாத என் குழந்தை இருக்கணும் நான் கேட்டா, காது இல்லாத கேட்காம இருக்கணும் நான் என் குழந்தை இருக்கணும் கேட்டா தாய், வாய் பேசாமல் இருக்கணும் நான் தாய் கேட்டா, அந்த 10 குழந்தை மட்டும் நான் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நான் 5 பேர் கேட்டான் இல்லை. அது ஒரு கரு, அது வந்து விழுந்து போச்சு. அதனுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பூமியில் வந்துச்சு, நொண்டியாகவும் ஊனாகவும் குருடாகவும் வந்துச்சு. அதனுடைய புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லதாகவும் 4 வந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கிறவனை விட ஊனமாற்றக்கூட ரொம்ப கோபப்படுவோம், ஊனமாகட்டும் ரொம்ப அறிவாளியாகவும் இருப்போம். ஆனால் நம்ம நல்லா பிறந்துட்டோம். 5 பேர் குறைபாடோட பிறந்துருக்குறான். இந்த 5 பேர் அந்த குறைபாடு உள்ளவனை குறை சொன்னீங்கன்னா அவனை விட கேவலமா பிறப்பாட்ட பிறப்பில்லை. நீ அவனை பார்த்து வருந்தணும். நீ இறைவா என்ன நல்லா படிச்சுக்கிற, அவனை ஏன் இப்படி படிச்ச, என்ன தவறு செய்தான், அவனை மன்னிக்க கூடாதா அப்படின்னு இறைவங்கிட்ட நல்லா இருக்கிறவங்க கேட்கணும், ஊனமற்றவங்க கேட்கக்கூடாது. இதாம்மா வாழ்க்கை. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். தொடர்ந்து பிரச்சனை, அந்த மாதிரி வந்து நோய் நொடி பிரச்சனை அந்த மாதிரி தொடர்ந்து வந்துச்சுன்னா அதை அதுக்கு காரணம் நம்ம என்ன பண்றது? நம்ம செய்த பாவ புண்ணியங்கள்மா. மனுஷன் நல்லா போடுறோம், நல்லா சாப்பிட்றோம், நமக்கு தேவையற்ற நோய் வருது. ஏன் வருது? சம்மந்தமே இல்லை. இப்போ
ஒரு டயர் கம்பெனியில் வேலை செய்கிறான். டன்லப் வந்து தெரியுமா, பெரிய பெரிய டயருங்க வருதுல வண்டிக்கு, அந்த கம்பெனியில் வேலை செய்வான். அவனுக்கு வந்து டெய்லி சாப்பாடு கறி போயிடுச்சு தான் போடுவான் அந்த கம்பெனியில். அந்த டயர்னுடைய வாசனை அவனை டிபி ஆகிடும் இல்லையா? அது மாதிரி சில தொழில்கள் அவனை பாதிக்க வைக்கும். ஆனால் தொழிலே இல்லாமல் பாதிப்பான். காரணம், அவன் முன்னோர்கள் செய்த பாவமும் இவன் செய்த பாவமும் இவனை வதிக்கும். குழந்தை எந்த தொழில் செய்தது? இந்த பாவப்பட்ட விந்தில் பிறந்தது அந்த குழந்தையும் பாதிக்கும். அதனால்தான் குடும்பமே பாதிக்குது. சொல்லு, நீ ஒரு அப்பா அம்மா வயிற்றுல பிறந்த, நீ ஒரு பொண்டாட்டி கட்டின, நீ 4 புள்ள பத்துக்கினா வாதி சேர்த்து போற. உன்னால என்ன இந்த உலகத்துக்கு நன்மை? என்ன சாதிச்ச நீ இந்த வரைக்கும் இந்த உலகத்தில்? ஒன்றுமே சாதிக்கல. ஆனால் இந்த உலகத்தில் நீ இல்லைன்னா இன்னொரு உயிரினம் இருக்காது. இன்னொரு உயிரினம் இல்லைன்னா நீ இருக்க முடியாது. அது அதனுடைய தொண்டை இந்த உலகத்துக்கு என்ன தேவையெல்லாம் செய்துங்குது. ஆனால் அதுக்கு தெரியாமல் செய்து, ஆனால் நீ தெரிஞ்சு செய்ய மாட்டேன்ற. மனதினாலே ஒடுக்கணும்னு சொல்லிக்கிறீங்க. மனத்தாலே ஒடுக்கணும்னு சொல்லிக்கிறீங்க. இந்த மனம் தான் எல்லாத்துக்கும் காரணமாங்க ஐயா. எல்லா உலக விஷயத்துக்கு மனுஷன் சொல்றதே மனசால தான். இல்லைன்னா மனுஷன் என்ன பண்ணியிருப்பான், ஒரு ஜீவன் இருப்பான். இல்லை, இந்த மனம் தான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மனுஷன்ற ஒரு பேரே அதால் தான் உனக்கு. இல்லைன்னா நீ மற்ற உயிரினங்கள் இருக்கிற மாதிரி நீ ஒரு உயிரினம் தானே. என்ன வித்தியாசம் உனக்கு அதுக்கும்? அதுவும் செத்து போது நீயும் செத்து போற. அதுவும் அவனுக்கெல்லாம் அவ்வை ஒரு பதில் சொல்லுது. அப்பா, இப்போ நீ வாழ்ந்துன்னுக்கிற, நீ எதை தேடணும், எதை அடையணும், அதை தேடு. நான் அடுத்த பிறவியில் என்ன ஆக போகிறேன், முன் பிறவியில் என்ன, இந்த முக்காலத்தை அறிஞ்சு நீ என்ன பண்ண போகிற. இப்போ வந்து நீ பெரிய பணக்காரன், ஆனால் ஞானப்பாதைக்கு வந்துட்ட, ஞானி ஆகிட்ட. திருப்பி நீ பணக்காரன் ஆவியா? ஆவாததுக்கு ஏன் தேடிங்கிறத? அதனால் இந்த முக்காலம் இக்காலம்லாம் பொய்யான காலம். சரி, அதெல்லாம் வேணாம். இப்போ நீ வாழதான் நிஜ காலம். இந்த நிஜ காலத்தில் நிஜமான உயிருக்குள்ள உன் எண்ணத்தை செலுத்து. இந்த உலகத்திலேருந்து உன் எண்ணத்தை விலக்கு. இதுதான் தெய்வீகம். சரி, முதல்ல உன்னை தேடு. நீ யாருன்னு தெரியாத, கடவுள் தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறது, நீ யாருன்னு உன்னை தேடு. சரி, நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுள் யாருன்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி சரி. அதனால் நாரதர் இருந்தார், அவர் போனார், அவர் கதை எழுதினார். அந்த கதைங்களே வேணாம். சரி, நம்ம பேசினுக்கிறது போயினுக்கிறது நிஜ பாதை. இது கோவிலுங்களில் உட்காந்துக்கின்னு கதை சொல்கிறதுக்கு உதவும் நாரதர் கதையெல்லாம். அதனால் அந்த மாதிரி கதைகள் வந்து புராணத்தை படிச்சுட்டு புராண கதைகள் சொல்லின்னு இருக்கிறது நமக்கு எதுக்கு? நம்ம சொல்லின்னு இருக்கிறது நிஜத்தை தேடு அப்படின்னுக்கிறோம். சரி, இப்போ கடவுள், எத்தனை கடவுள் உலகம் ஃபுல்லாக இருக்குது, ஏராளமான கடவுள்கள் இருக்குது. ஆனால் இத்தனை கடவுளுக்கு எது கடவுள்னு இன்னும் யாராலையும் சொல்ல முடியல. ஆமாம் இல்லையா? அப்படி கடவுளுங்களே இவ்வளோ குழப்பங்குது. சரி, அப்புறம் எது நிஜம்? நாரதர் இருந்தார், அவர் போனார், இவர் போனார். எங்கள் தாத்தா இருந்தது எனக்கு தெரியல, பேர் தெரியல எனக்கு. சரி சரி சரி. நாரதரை பற்றி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? சரி, அது அவசியம் இல்லை. வம்சாவழியில் வந்த எங்கள் தாத்தா தெரியலப்பா. எங்கள் தாத்தா இல்லைன்னா எங்கள் அப்பா இருந்திருக்க மாட்டார். சரி, ஆமாம், எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இருந்திருக்க மாட்டேன். எங்கள் தாத்தாவே தெரியல எனக்கு. நாரதரை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? எல்லோரும் நான் கடவுளை தேடுறேங்க, கடவுளை தேடுறேன். கடவுள் எதிர வந்தால் என்ன பண்ணுவேன் நீ? என்ன கேட்ப? ஒன்றும் கேட்க. அவர் என்ன கோட்டி சொன்ன ஒரு பொட்டி எடுத்து போய் உலகத்தில் வாழ்டா நான் சொல்லுவார்? ஒன்றும் கிடையாது. அப்புறம் எது கடவுளை தேடுற நீ? உன்னை தேடுறா, உலகத்தை தேடுற. உலகம் இருந்துக்கினே இருக்கு, நீ இருக்க மாட்ட. முதல்ல உன்னை பற்றி தெரிஞ்சுக்கோ. சரி, அதுதான் நம்ம சொல்லினுங்கிறது. கற்பனை கதையெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம அதுக்கெல்லாம் பதில். சாமி 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று மணமக்களை வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆமா, இதோட தத்துவம் நீங்க 16 பேக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனேன். ஒன்றை பெற்ற உருப்படியாக காப்பாற்றுறது இல்லை, ஒன்றை பெற்ற ஊரக சுத்தெல்லாம் அந்த ஒன்றுக்கே வைக்கணும்னு அதை கெடுத்துன்னுக்குறோம். 16 எங்கேருந்து பெற்றுக்கிறது? அதனால் இப்போ வந்து ஒரு குழந்தை போதும், ஒன்று இல்லைன்னா செத்துக்கிட்டு போகுதுன்னு 2 குழந்தை பெற்றுக்கணும் கவர்மெண்ட்டு சொல்லிக்குது. நீ 16 பெற்றுன்னா ஒன்று எதுவும் உள்ளே வச்சுருவாங்கம்மா. அதனால் நீ 16 பெற்றுக்கிறதுக்கு போகிற, அது மாதிரிலாம் வேணாம். 16ன்றது கலை ஞானம்மா. மார்கண்டன் 16 என்றும் 16 மார்கண்டன் தான் தெரியுமா? எங்கே போனார்? இப்போ எங்கம்மா போனார்? மார்கண்டன்றது சிவத்தோடு இணைஞ்சிருந்தார். அங்கே யம பயம் இல்லை.
அது மாதிரி இந்த சந்திரகலை 16 கலையில நின்னா மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு வள்ளலார் சொன்னார். ஆனா இவன் போய் அதோட இருந்தா தானே, இவன் தான் உலகத்தோட இருக்கிறானே, இவனு கேட்க 16. அந்த 16 கல்யாணத்துங்கள்ல சொல்றாங்க 16 பெற்று பெருவாழ்வு. அப்போ இந்த 16 வந்தால்தான் பெருவாழ்வு வரும். இந்த 16 வரலன்னா பெருவாழ்வு வராது, இகவாழ்வு தான் வரும். அதனால இறைவனோட இந்த வாழ்க்கை 2 பேரும் இணைஞ்சி இருக்குதுங்க. அதே மாதிரி உடல்ல 2 இருக்குது, ஆணு பெண் இருக்குது. அந்த 2ம் இணைச்சிங்கன்னா உங்களுக்கு பெருவாழ்வு கிடைக்கும் அப்படின்னு மகான்கள் வாழ்த்துனாங்க. அதை என்ன மாதிரி மடையெல்லாம் இப்போ வாழ்த்து செஞ்சுங்கிறோம். சொல்லுமா. யாராவது இங்கே கிட்டத்துலேருந்து வரவங்க ரொம்ப கஷ்டம். எல்லாமே அந்த வர அந்தம்மா மதுரையிலேருந்து ஒண்டி, இப்படி எல்லாரும் தூரம் இருந்து வரவங்க தான். இது காரணம் என்ன அப்படின்னா, மற்ற சாமியார் மாதிரி நான் பேச மாட்டேன், யார் பேச்சும் நான் பேச மாட்டேன், மற்ற சாமியாரை பற்றியும் நான் பேச மாட்டேன். நான் பேசுறதெல்லாம் மகான்களை பற்றி பேசுவேன், இல்லை நான் என்னை பற்றி பேசுவேன். வேறு யார் இந்த மதம் அந்த மதம் இந்த மதம் சரியில்லை அந்த மதம் சரி. இப்போ எல்லாரும் என்ன எடுத்துக்கணும், ஒன்று சாமியாரை திட்டணும், எந்த சாமியாரையாவது, இல்லை எந்த மதத்தையாவது திட்டின்னு உட்காந்துக்கணும். மதத்தை எவன் ஒருத்தன் திட்டுறானோ அவனுக்கு இன்னும் கடவுளை பற்றி தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா எல்லா மதத்துலேயும் நன்மை இருக்குது, எல்லா மதத்துலேயும் தீமை இருக்குது. அப்போ நீ ஜென்ரலாக இப்போ மதத்தை பற்றி பேசுகிற, மதத்தை திட்டுறேன்னா அது எந்த மதத்துக்காரனாவது இருக்கட்டும், இன்னும் அவன் கடவுளை அறிய முடியல, அறியல அவன் அர்த்தம். சொல்லுமா. ஏன் சாமி அப்படியே எப்படி சாமி பேசாத கேட்டுனதை நான் காட்டு கத்தின்னுக்கிறேன். நமது மதம் ஒன்றை தவிர வேறு எந்த மதத்திலும் மறுபிறவிக்கு என்ற இடமே இல்லைன்னு சொல்றாங்க. மறுபிறவிக்கு இல்லைன்னு சும்மா ஏமாத்தின்னு இருக்கக்கூடாது. எங்கள் அப்பா செத்து போயிட்டான், நான் ஒரு முஸ்லீம்னு வச்சுக்கோ, எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, மறுபிறவி பிறக்க போகிறதில்ல, அவர் இல்லை, அவரை போய் ஏன் 40வது நாள் நான் மசூதியில் கொண்டாடணும்? சொல்லுமா. ஒரு கிறிஸ்துவன் எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அவர் போயிட்டா போகிறது, இருக்க போகிறதில்ல, அவரை போய் ஏன் கும்பிட்டுன்னு நான்? இந்து மதத்தில் இருக்கிறான், மறுபிறவி இருக்குதுன்னு அவன் கும்பிட்டுங்கிறான், நீயே ஏன் கும்பிட்ற? இது வாயில பேசுறது வேற, நிஜ செயலுக்கு வேற. நிஜ செயலில் பாசம் உறுத்துது, அதனால மசூதிக்கு போட்டோம், சர்ச்சைக்கு போட்டோம், அந்த சுடுகாட்டுக்கு போட்டோம், அது செய்துன்னுக்கிறான். ஆனால் இந்துக்கள் பகிரங்கமாக செய்கிறான், மறைமுகமாக செய்கிறான், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் எவனும் செத்தவனை மறக்க மாட்டான். செத்தவெல்லாம் பிறக்கிறது இல்லைன்னா நீ நானும் இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டோம். ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்துவம், ஒரு இந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு புளிய வேப்ப மரம் இருக்குது, ஒரு விதை இல்லைன்னு சொன்னால் அந்த மரம் அழிஞ்சதுன்னா, அந்த விதை இல்லைன்னா வேப்ப மரம் திருப்பி முளைக்குமா? விதை இருக்கிறதால முளைக்குது, மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். அது மாதிரி மனுஷனுக்கு விந்துன்ற விதை இருக்கிற வரைக்கும் இவன் பிறந்துக்குனே இறந்துக்குனே பிறந்துக்குனே இறந்துக்குன்னு தான் இருப்பான். பிறப்பு இல்லைன்றது அறியாமையில் சொல்கிற விஷயம். எப்படிப்பட்டவன் பிறக்க மாட்டான் தெரியுமா? அதுக்கு எவ்வளோ அவன் சிரமப்படணும் தெரியுமா? அதனால சொல்கிறான், ஒரு அம்மா அவனுடைய மார்லேருந்து பாலை கந்துட்டா திருப்பி அந்த மடியில் ஊற்ற முடியுமா? அதனால அம்மாவுக்கு பால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்டவன் தான் பிறக்கிறது இல்லை. அதனால சொல்கிறான், கறந்த பால் முளை பூக்கா, கடைந்த வெண்ணெய் மோர் பூக்கா. மோரில் தானே வெண்ணெய் இருக்குது, அதை கடைஞ்சிட்டீங்கன்னா திருப்பி மோரோட ஒட்டாது, அது தனியாக மிதக்கும் இல்லை? உடைந்த சங்கின் ஓசை உட்புகா. சங்குன்னு ஒன்று கீழே வச்சுட்டீங்கன்னா, நம்ம கூட போன மாதம் 2 சங்கத்தை கொடுத்துக்குறாங்க. எதுக்கு நான் ஊதியின் படாரமாக போனோன்னா தெரியல, 2 சங்கத்தை கொடுத்துக்குறாங்க எனக்கு. அந்த சங்கு சும்மா தரையில் வச்சுட்டீங்கன்னா அது காற்று பட்டவுடனே சத்தம் வந்துக்கினே இருக்கும். ஆனால் அதை தூளாக உடச்சி போட்டிங்கன்னா சத்தம் வராது. மரம் இருந்தால் காய்கனி இருக்க தான் செய்யும், ஆனால் அறுத்துட்டீங்கன்னா திருப்பி ஒட்ட வைக்க முடியாது. மனம்னு இருந்தால் ஆசை இருக்க தான் செய்யும், ஆனால் மனம் அழிஞ்சு போனால் ஆசைன்றது இல்லை. அதனால சொல்கிறான், கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்ப்புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா. இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை பிறப்பதில்லை, அவன் மட்டும்தான் பிறக்கத்தில்லை. ஊருப்பட்ட ஆசையை வச்சுக்கணும், மதவெறி, பாசவெறி, பணவெறி, இதெல்லாம் வச்சுக்கணும், எங்கே பிறக்காத போகிறது? அதனால சொல்கிறான், அவித்த வித்தே முளையாது. இப்போ ஒரு நெல் இருக்குது, அதை போட்டு வேக வச்சுட்டிங்கன்னா நிலத்தில் போட்டிங்கன்னா முளைக்காது. ஆனால் பச்சை நெல்லை 1 வருஷம் வச்சுருந்த அடுத்த வருஷம் போட்டினோட முளைச்சிடும் இல்லை? அது மாதிரி இந்த ஆன்மாவை அவிச்சிடணும் நெருப்பில். அதுதான் வெளியே யாகம், உள்ள யோகம். இப்படி அவிச்சவனுக்கு மட்டும் பிறக்கிறது இல்லை, அவிகாதவெல்லாம் பச்சை நெல் மாதிரி பிறந்துக்கினே வளர்ந்துக்கினே தான் இருப்பான். இதுக்கு மதமே கிடையாது.
மதம் என்றது மனுஷன் வச்சுக்கினது, உயிர் என்றது மனுஷன் வச்சுக்கின்றான், இயற்கை. ஆன்மான்றது வச்சுக்கின்றான் மனுஷன், இயற்கை. மனுஷன்ற நோய் இயற்கை, மதம் என்றது செயற்கை இல்லையா? இன்னைக்கு ஒரு மதத்தில் பிறந்துட்டான், இந்து மதத்தில் பிறந்துட்டான், ஒரு 10 வருஷம் போனோம் நாங்கள் துட்டு கொடுக்குறோன்னா கிறிஸ்து மதத்தில் போய் என்ட்ரு ஆயிடுறோம். அப்போது இதெல்லாம் மனுஷனால் மாற்றப்படுறது, மாறுறது. ஆனால் இயற்கை உன்னால் உன் உடலை மாற்றிக்கவே முடியாது. நான் மனுஷனாக வானாங்க, நான் குரங்கா போகிறேன்னு போக முடியாது. நான் மனுஷனாக வானாங்க, ஊரெல்லாம் பயப்படணும் எனக்கு, நான் புளியாக போகிறேன்னு போக முடியாது. இந்த மதம்ன்றது மனுஷன் வச்சுக்கினது தொழிலுக்காக, துட்டுக்காக. அதனால் மதத்தில் யாவம் ஒருத்தங்கிறானோ அவனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. மதம் இல்லை ஜாதி இல்லைன்னு எவன் ஒருத்தன் நிற்கிறானோ அவனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம். அறிவு விளக்கம் ராஜயோக நிகழ்ச்சியில் உங்களை தேடி வர ஆன்மாவர்கள் எல்லாருக்குமே அந்த கற்பூர ஆரத்தியை எல்லாருக்கும் காட்டுறீங்களாங்க? நான் இது உலகத்தில் எங்கேயுமே நடக்காத விஷயமா நான் பண்ணுறது. நான் என்ன பண்ணுவேன், முன்னெல்லாம் பூஜை முடிஞ்ச உடனே அத்தனை பேரையும் நிற்க வச்சு ஒரு ஆரத்தி எடுப்பேன். அந்த ஆரத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா, எவ்வளவோ தூரங்கள்லேருந்து வராங்க, போகிற வழியில் எத்தனையோ இடையூறுகள் வரும். அத்தனை இடையூறுகளையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஆரத்திக்கு உண்டு. அதனால் நான் எல்லாரையும் நிற்க வச்சு ஆரத்தி எடுத்து தான் அனுப்புவேன். இப்போ ஒரு 4-5 மாதமாக என்ன ஆகிப்போது, மத்தியானம் சாப்பாட்டு நேரம் முடிஞ்ச உடனே அவங்க ஓடி போகிறாங்க. அதனால் இந்த ஆரத்தி எடுக்கிறத விட்டுட்டேன் நான். ஜனங்க சொன்னால் கேட்க மாட்டேங்குதுன்னு. ஆனால் போன மாதம் நான் பற்றி எல்லா ஜனமும் இருந்தாங்க. அதனால் எல்லாருக்கும் ஆரத்தி எடுத்தேன். ஏன் ஆரத்தி எடுத்தேன்? நான் கடவுள்னா அவனும் கடவுள் தான், நான் பிணம்னா அவனும் பிணம் தான். அப்போது நான் நினைக்கிறது நான் மட்டும் குரு, நான் மட்டும்தான் கடவுள், நீ கடவுள் இல்லை, அப்படி இல்லை. ஏக்கம் இருக்கிற அத்தனை மனிதனும் கடவுள் தான். கடவுளினுடைய சக்தியில் தான் அவன் ஏங்குறான். அப்போது அவன் தான் நான் தான் அவன். இங்கே வேற்றுமைன்றது இடமே கிடையாது. அதனால் அவனுக்கு ஆரத்தி எடுக்கிறேன் நான். அவனை கடவுளாக நினச்சி தான் நான் ஆரத்தி எடுக்கிறேன். அந்த கடவுள் அவன் போகிற வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமே. அதுக்காக தான் இது உலகத்தில் எந்த சீடருக்கும் எந்த குருவும் ஆரத்திலாம் எடுக்க மாட்டான். அது ஒரு தனி மரியாதை வேணும்னு நினைப்பான். நான் அந்த மரியாதையில் எதிர்பார்க்கல, அவன் பாதுகாப்பாக போனால் போதும் எனக்கு. அதுதான் என்னுடைய கொள்கை. அப்போ ஒரு தாயாகவும் நின்று அவங்கள பார்க்குறீங்க. ஆமாம், இறைவனே தாயுமானவர்னு ஒரு பேர் இருக்குது. ஏன் அந்த தாயுமானவருக்கு? பெத்த தாய் கூட இல்லாத கருணை அவனுக்கு உண்டு. ஏன்னா பெத்த தாய் கூட உடலை தான் செய்தா, உயிரை செய்யலை. உயிரை செய்தவன் அவன் இல்லையா? அப்போ அவன் தாயை விட கருணை உள்ள. அதனால தான் அவனுக்கு தாயுமானவன், தாயாக கூட அவன் ஆனவன் பேர் உண்டு. அப்போது இறைவனே தாயாகும் போது ஒரு குரு ஏன் தாயாகக்கூடாது? ஆனால் என்ன தவறு இருக்குது இதில்? தெரியாதவன் குழந்தையாக இருக்கலாம், தெரிஞ்சவனாக இருக்கலாம், அத்தனை பேரையும் நீ தாயாகவே நினச்சிக்க. அவனை செய்யானே நீ தாயாயிரு, ஒன்றா தவறாகி போகுது. இல்லை, நல்லது தானே. பகையாக நினைக்காம இந்த சந்தோஷம் தானே. அதை தான் நம்ம செய்துன்னு இருக்கிறோம். இப்போது பட்டினத்தாரோட சீடர் தான் பத்ரகிரி. பட்டினத்தார சீடர் சிஷ்யர் பத்ரகிரியர். ஆமாம். அவருக்கு பட்டினத்தாரை விட முதல்ல அவருக்கு தான் சிவன் அருள் கிடைச்சி இறைவடி சேர்ந்தார். குருக்கு மிஞ்சின சிஷ்யன், குருவுக்கு முன்னே அவர் வந்து இறைவனை நாடி போனார். இதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கா ஐயா? சீராளன் கதை தெரியுமா உனக்கு? இல்லையா? சீராளன் ஒரு கதை இருக்குது. அந்த சீராளனுடைய தந்தை என்ன பண்ணுவார்னா, சாப்பாடு செய்தார்னா யாராவது ஒரு சிவனடியாருக்கு போட்டுட்டு தான் அன்னைக்கு அவர் சாப்பிடுவார். இது அவங்க பழக்கமாக வச்சுன்னு வர்றார். ஒரு நாள் சொல்கிறாரு, ஒரு சிவனடியார்கிட்ட போய் சொல்கிறாரு, ஐயா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடணும், நீங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் நீங்கள் சாப்பிட்ணுன்றார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுன்னா என்னப்பா, நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுன்னா எனக்கு உன்னுடைய பிள்ளையினுடைய கறி வேணும் அப்படின்ட்டு. அப்போ இவர் மறந்து போடுறாரு, என்னடா இது பிள்ளையினுடைய கறி கேட்குறாரு சிவபக்தன், இது எப்படி பாவமாக இருக்குது. அதே நேரத்தில் அவர் சிவபக்தன் சாப்பிடுவாரா? ஆனால் சாப்பிடாதவர் எப்படி இதை கேட்டார் அப்படின்னு குழப்பம் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, சரி பரவாயில்ல நான் செய்து வைக்கிறேன் வாங்கன்ட்டு மனைவியை தலையை பிடிக்க சொல்கிறார். கணவன் கழுத்தாக இருக்கிறார். இது செய்வீங்களா நீங்கள்? அதனால் இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் அவங்க செய்தாங்க.
கழுத்தை அறுத்து கறி சமைச்சிட்டாங்க. சாப்பிட போகும்போது பிள்ளைய கூப்பிடுன்றார். யார்? சிவபக்தர். அப்போ அந்த சாதம் போட்டவர் சொல்கிறார், என்ன பைத்தியக்காரத்தனமாக சொல்கிறான் இந்த ஆள். இந்த ஆள் தான் புள்ள கறி வேணும்னு சமைச்சு வைக்கன்னு சொன்னான். திருப்பி பிள்ளைய கூப்பிடுன்றானே, பிள்ளை எங்கேருந்து வரும், அவன் செத்து போயிட்டானே அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை ஐயா புள்ள கறி தான் சமைச்சு வச்சுக்கிறேன், அவன் எப்படி வரும், நீ கூப்பிடு வாசலில் போய். கூப்பிட்டாக்கா சீராளம் வரும். அப்போது அந்த தந்தையினுடைய பக்தியை மதிக்கிறதுக்காக, அவன் நம்பிக்கையை உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக கடவுளே அவதாரம் எடுத்து இந்த மாதிரியான வேலை செய்கிறார். அதே மாதிரி பட்டினத்தாரனுடைய சீடன் பத்ரகிரி குரு பக்தியும் சிவபக்தியும் நிறைஞ்சவர். அந்த குருவுக்கு அந்த சீடனுடைய பக்தி உணர்த்தணுன்றதுக்காக அந்த குருவும் உலகத்துக்கு வெளிப்படணும். ஏன்னா பட்டினத்தார் சாதாரணமான மகான் கிடையாது, மற்ற மகான்மால் கிடையாது. அவர் எல்லாத்தையும் தொடர்ந்து கோடிக்கணக்கில் வச்சிருந்த ஒரு அரசனோட பெரிய பணக்காரன். அவர் துறவியானார். அப்படிப்பட்ட துறவி இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்றதுனால என்ன பண்ணார்னா, பத்ரகிரிக்கு திருவிடை மருதூரில் மோட்சம் கொடுத்தார். மோட்சம் கொடுத்தோடனே அப்போ சொல்கிறாரு பட்டினத்தார், என்னுடைய சீடனுக்கே மோட்சம் கிடைச்சிது, எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னும்போது கடவுள் எவ்வளோ பெரிய அறிவாளின்றதை அங்கே காட்டுறோம். இந்த கோவிலுக்கு போக உனக்கு மோட்சம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கலாம் கடவுள், ஆனால் சொல்லலை. இந்த கரும்புனுடைய முனை உனக்கு எங்கே தெத்திக்குதோ அங்கே மோட்சம்ட்டார். அதனால் அவர் எல்லா ஊருக்கும் போக வேண்டியதாக போச்சு. எல்லா ஊருக்கும் அவர் போகிறதுனால அவர் புகழ் உலகம் ஃபுல்லாக பரவி போச்சு. அப்போது ஒரு பக்தனுடைய புகழ் பரவணும், பக்தனுடைய செயல் உலகத்துக்கு தெரியணும்னா கடவுள் சில துன்பங்களை கொடுத்து அவனை வெளிப்படுத்துறார். அப்படி வெளிப்படுத்தின பட்டினத்தார் தான் கடைசியில் திருவத்தூரில் சமாதி ஆகிறார். அந்த சமாதி ஆகும்போது அவருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு அவரே சொல்கிறார். அதை கடவுள் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஏதோ சின்ன பொருளா அப்படின்னா இல்லைடா, அது பூமிக்கும் ஆகாயத்துக்கும் சரி சமமாக இருக்குதுடா, அப்படிப்பட்ட பொருள் அது. ஆனால் தோற்றத்தில் பார்க்கும்போது அது சின்ன சிவலிங்கமாக தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறார். கண்டம் கரியதாம் கரும்பு கண்மூன்று உடையதாம், அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்றார். அப்போ திருவத்தூர் கடற்கரையில் இருக்குது ஒற்றி ஊரார் கோயில். அந்த ஒற்றி ஊரார் கோயிலில் அவருடைய சமாதி. அப்போது அந்த ஒற்றி ஊரார் கோயிலில் அவருடைய சமாதியை அடையும் போது அவருடைய மனநிலை ஆனந்த கூத்தாடிச்சாங்க. அப்படி சமாதியானார் அவர். ஆனால் எல்லா மகான்களும் ஞானிகளும் சமாதிகள் அடைஞ்சாங்க. 1100 வருஷத்துக்கு முன்னே அவர் கடவுளோடு இணைஞ்சார் பட்டினத்தார். அதே மாதிரி பத்ரகிரி கடவுளோடு இணைஞ்சார். அதே மாதிரி வள்ளலார் கடவுளோடு இதெல்லாம் உலகத்தில் சாத்தியமில்லாத விஷயங்கள். மற்ற மதங்கள்லையோ மற்ற இதுகள்லையோ சாத்தியமே கிடையாது. அது இந்து மதத்தில் மட்டும்தான் சாத்தியம். காரணம் என்ன? இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுளை அடையிறதுக்கு வழி கண்டுபிடிச்சி வச்சான். மற்றதெல்லாம் மதத்தை வழிபட வழி கண்டுபிடிச்சி வச்சான். ஆனால் இது மதம் இல்லை, கடவுளை அடையிறதுக்கு வழி கண்டுபிடிச்சோம். அந்த கடவுளை அடையிற வழியை தான் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அது போகிறதும் போகாததும் அது அவங்கவுங்களுடைய சொந்த சாமர்த்தியத்தை பொறுத்ததுமா. ஆன்மீகத்தில் பௌர்ணமி அமாவாசை தினங்களுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா சாமி? இருக்குது. இப்போ சரி, அமாவாசை அப்படின்றது ஒரு இருள் நாள். இப்போ நீங்கள் எங்கன்னா சாவுங்களுக்கு போனீங்கன்னா, சாவு அவர் செத்து போயிட்டார், நீ கருப்பு துணி ஊற்றி போனால் தானே அவருக்கு தெரியும், அடடே இவர் துக்கமாக வந்துக்கிறாருன்னு இல்லை. ஆனால் அங்கே ஒரு கருப்பு பேட்ஜ் அணிஞ்சின்னு போகிறீங்க. எதுக்கு போகிறீங்க? வாயில் சொல்லாமல் செயலால் நான் துக்கமாக இருக்கிறேங்க, நான் இருட்டில் இருக்கிறேங்க, ஒளி போயிடுச்சிங்க அப்படின்றதுக்கு அடையாளத்துக்கு தான் ஒரு கருப்பு பேட்ஜ் அணிஞ்சின்னு சாவுக்கு போகிறீங்க. அதே மாதிரி ஒரு தீமையை செய்கிற மாந்திரிகவாதிக்கு இந்த அமாவாசை அவசியம். ஏன்னா இருளுன்றது மனிதனை தடுமாட வைக்கக்கூடியது, மாந்திரிகம்ன்றதும் மனிதனை தடுமாட வைக்கக்கூடியது. அப்போது அந்த கெட்ட செயல்கள் எல்லாம் எப்போ செய்ய முடியுது மனிதனாலன்னா அந்த இருளில் செய்ய முடியுது. அதுக்காக அவன் அமாவாசையை மாந்திரிகவாதிங்க பயன்படுத்துகிறான். நீங்கள் கொல்லிமலையில் போனீங்கன்னா நிறைய மாந்திரிகவாதிங்க அமாவாசையில் சுற்றுவாங்க. என்னமோ எட்டுக்கை அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே கொல்லிமலையில் பல மூலிகைகள் கிடைக்குது, மாந்திரிகத்துக்கு உபயோகப்படுற மூலிகைகள். அந்த மூலிகைகளை எடுத்து
அந்த எட்டுக்கை அம்மனாண்ட வச்சு அந்த அமாவாசை நாளில் நிறைய பூஜைகள் பண்ணி பல தீமைகளை செய்வாங்க. அங்கேருந்து எடுத்துக்கணும் வந்து வீட்டில் வச்சுக்கணும் செய்வாங்க. இது தீமை செய்யறதுக்காக வர நாள் அந்த அமாவாசை நாள். பௌர்ணமி நாள் இருளில் இருக்கக்கூடிய மனிதனை ஒளியை காட்டி வெளியே எடுத்துன்னு வர வேண்டியது. இப்போது குரு உபதேசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குரு உபதேசம். கூனா இருட்டு, ரூனா வெள்ளை வெளிச்சம். அப்போது இருட்டில் இருக்கக்கூடிய சீடனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரவன் தான் குரு. உபதேசம், உபன்னா கிட்ட, தேசம்னா இடம். அப்போது இறைவன் இருக்கிற இடம் உன்னுடைய உடலுக்குள்ளேன்னு உன்னுடைய இருளை நீக்கி ஒளியை காட்டி அந்த குரு தொட்டு காட்டும்போது அது குரு உபதேசமாகும். அப்படிப்பட்ட உபதேசம் வந்து நீ இருளில் வாழ்ந்துன்னுக்கிற மனிதனை பேர் ஒளிக்கு எடுத்துன்னு வர்றதுக்காக வரக்கூடியதான் அந்த பௌர்ணமி நாள். அந்த பௌர்ணமியினுடைய நிலை என்ன, அந்த சந்திரனுடைய அந்த பௌர்ணமி முழுமையில் வர நிலை என்னன்னா, மனிதர்கள் ஒரு மாதம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அத்தனையும் அந்த பௌர்ணமி முழு நிலவு ஒழிச்சிடும். அதனால் அவனுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதனால் அந்த நாளில் குரு சீடன் தொடர்பு வேணும். அந்த நாளில் நல்ல விஷயத்தை மட்டுமே பேசணும், நல்ல விஷயத்தை மட்டுமே நினைக்கணுன்றதுக்கு தான் அந்த பௌர்ணமி நாளே வச்சுருக்கு. ஆனால் மனுஷன் அதெல்லாம் கேட்கறதில்ல. அன்றைக்கே ஆடு அறுத்து துண்ணுன்னுக்கிறான். ஏன்னா இவனுடைய கொடூர புத்தி. இவன் மனிதனாகவே இல்லை, மனித தோற்றம், ஆனால் மிருக குணம். அது மாதிரி வாழாதால் இப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறான். அதனால் பௌர்ணமின்றது துக்கத்தை கொடுக்கக்கூடியது, இது அமாவாசைன்றது துக்கத்தை கொடுக்கக்கூடியது, பௌர்ணமின்றது சந்தோஷத்தையும் கடவுளுடைய நினைவையும் தனக்கு கொடுக்கக்கூடியது பௌர்ணமி நாள். ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடியனும். இந்த கடவுளை தேடி செத்து போனோம் எவ்வளோ நீ எண்ணியே சொல்ல முடியாதான்ட்டான். சரி, இப்படி கடவுளை தேடி யாருமே பார்க்கல, செத்து போனவன் எண்ணி சொல்ல முடியல. அப்போ எப்படி தான் கடவுளை தெரிஞ்சுக்கிறான்னா, ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சத்தியோன்றார். உனக்குள்ள தேடினா கடவுள் தெரிஞ்சிருவான்டா, ஊரில் அந்த எண்ணெய் கிடைக்க மாட்டான்டான்ட்டான். அதனால் கடவுள் என்ற பொருள் கை ஜான் அளவில் தான் இருக்குது. ஆனால் கடவுள் என்ற பொருளை ஆயிரக்கணக்கான மைல் போய் தேடி கிடக்குறோம். நல்வினை இருந்தாலும் பிறந்துக்கினே இருப்பேன் அதை தீக்கிறதுக்கு, தீவினை இருந்தாலும் அதை தீக்க பிறந்துக்கினே இருப்பேன். அப்போது ரெண்டும் இல்லாத நிலை தான் இறைநிலை. அப்போ தான் பிறப்பு நிற்கும். ரெண்டு இருந்தாலே பிறப்பு வந்துக்கினே இருக்கும். நல்வினை செய்ததால் தான் நீங்கள் வந்திருக்கிற. ஏன்னா இந்த நாட்டம் வருது. தீவினை செய்யும்போது இந்த நாட்டம் வராது. சாழகடை, ரவுடி, கல், கஞ்சா, குப்பை, கூலம் அதில் போயிடுவீங்க. நல்வினைக்கும் தீவினைக்கும் என்ன வித்தியாசம்னா, நீ நல்வினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதைக்கு வலிச்சுன்னு வந்துடும். அது தீவினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதையில் இருந்தீங்கன்னா கூட கெட்ட பாதைக்கு வலிச்சுன்னு போயிடும். இந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். அதனால தான் நெட்டில் கூட சொல்லியிருப்பேன், நல்லதை செய்யுங்க, துன்பப்படுறீங்கன்னு கவலைப்படாதீங்க, அந்த துன்பம் ஒரு நாள் நீங்கிடும். தீவினை செய்யும்போது அன்றைக்கி நல்லா இருக்கும், பின்னாடி வர துன்பத்தை தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் நல்வினை செய்யுங்க, நல்லதே கிடைக்கும் உங்களுக்கு. ஏம்பா கடவுளை உணரணும். முதல்ல உணர். கடவுள் அட்ரஸ் கொடுத்துக்கிறாரா? எங்கன்னா அட்ரஸுக்கு தான் கடவுளுக்கு இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த கோயிலில் இருக்கிறேன், இந்த தெருவில் இருக்கிறேன்ட்டு அப்புறம் எப்படி உணர்வேன்? ஒரு ஆள் தெரிஞ்சால் தானே அந்த ஆள் பார்க்க முடியும். தெரியாதால எங்கே போய் தேடுறது நம்ம? சொல்லுவான். இது மாதிரி தான் நிறைய பேர் ஏமாந்து சுற்றிங்கிறாங்க. கோயில் 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 கோயிலாக என்னமோ சாமிங்க அங்கே இருக்கிற மாதிரி. கடவுள்ன்றதே உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. உன்னை தெரிஞ்சுக்கினீன்னா கடவுளை தெரிஞ்சுக்கலாம். உன்னை தெரிஞ்சுக்காத வரைக்கும் கடவுளை தெரியும். நீன்றது நானுன்றது யார்? கண்ணா, மூக்கா, தலையா, வாயா, காலா, கையா? நீ எது நீன்னு சொல்லு பார்க்கலாம். அப்போ உன்னையே உனக்கு தெரியலையே, அப்புறம் கடவுளை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ முதல்ல உன்னை அறி, கடவுளை அறியலாம். அதனால் கடவுளை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அவன் காட்டில் சோறு தண்ணி இல்லாத உள்ள உச்சந்தலை முடி தரைக்கு போயிடுச்சு, கால் நகங்கள்லாம் சுருண்டு போச்சு. அவனே கடவுளை பார்க்க முடியலைங்க. ஊர் உள்ளதுக்குன்னு நான் பார்த்துட்டேங்க, நான் சேவிச்சிட்டேங்க அப்படின்னு நான் சொத்து சுகத்தை சேர்த்து வச்சு. சொத்துக்கும் சுகத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. உடலுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் கிடையாது. அப்புறம் மற்றதில் எங்கே சம்பந்தம் படும்?
அதனால் உன் உள்ளத்தை சீர்படுத்தி உன் மனசை உனக்குள்ளவே திருப்பிக்கும். உன்னையே யோசித்து நான் யார், எதுக்கு பிறந்தேன், ஏன் வளர்ந்தேன், சாகிறதுக்காக பிறந்தேன்னு கேள்வி கேட்டுனே கடவுளை தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறாரு சிவவாய்க்கர், கடவுள்ன்றதை ஒரு ஊராக சோறு கட்டின்னு திரியிறான்டா தேடிக்கின்னு, ஆனால் பார்க்க முடியல. ஆனால் அது அவனுக்குள்ளவே இருக்குது, அவன் அறியவே மாட்டேன்றான் அதை அப்படின்ட்டு. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடியனும். இந்த கடவுளை தேடி செத்து போனோம் எவ்வளோ நீ எண்ணியே சொல்ல முடியாதுறான்ட்டான். சரி, இப்படி கடவுளை தேடி யாருமே பார்க்கல, செத்து போனவன் எண்ணி சொல்ல முடியல. அப்போ எப்படி தான் கடவுளை தெரிஞ்சுக்கிறான்னா, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சத்தியோன்றார். உனக்குள்ள தேடினா கடவுள் தெரிஞ்சிருவான்டா, ஊர்லாம் அந்த எண்ணெய் கிடைக்க மாட்டான்டான்ட்டான். அதனால் கடவுள் என்ற பொருள் கை ஜான் அளவில் தான் இருக்குது. ஆனால் கடவுள் என்ற பொருளை ஆயிரக்கணக்கான மைல் போய் தேடி கிடக்குறோம். நெட்டில் சொல்லிக்கிறீங்க ஒரு உபதேசம்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே, நாங்கள் ஒரு உபதேசம் தான் எப்படி அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஒரு வீடு கட்டுறீங்கப்பா, வீடு கட்டினோன்னா பேஸ் மட்டம் போடணும். பேஸ் மட்டம் போட்டுட்டா அது வீடு ஆகிடுமா? அப்போ ஒரு பாடம்ன்றது பேஸ் மட்டம் போடுற மாதிரி மேலே 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 கட்டினா தானே அது முழுமை பெறும். அப்போ மேலே மேலே உபதேசம் வாங்கி அந்த உபதேசத்தை சீராக செய்தால் தான் அது முழுமை பெறும். உபதேசம் வாங்கிறதாலேயோ கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தா கூட நீங்கள் செய்யலைன்னா அது உபயோகப்படாது. அது யார் செய்ய கொடுத்தாலும் சரி, நீங்கள் அந்த பாதை உங்களுக்கு மனசுக்கு ஏற்றுக்குச்சுன்னா அதில் தீவிரமாக பயிற்சி பண்ணணும். ஒரு நாள் கூட அது தவறக்கூடாது. தவறாமல் பயிற்சி பண்ணலாம் ஒவ்வொரு ஆளும் ஆண்டவனை அடைய முடியும். எல்லாராலையும் முடியும், யாராலும் முடியாதுன்றதில்ல. மனம் இடம் கொடுக்கல. மனம் வெளி உலகத்தில் சுற்றும் போது அதை அடையிறதுக்கு முடியாமல் போயிடுது. அதனால் உங்களுக்குள்ளே உங்கள் இறைவன் இருக்கிறான், அதை தேடுங்க, கண்டுபிடிப்பீங்க. ஒரு கிறிஸ்டின் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு, கடவுள் நான் யார் சாமி அப்படின்னு. அவர் முதல்ல சொல்லிட்டார், நான் கிறிஸ்டின்னு அப்படின்ட்டு. கடவுள் நான் யாருன்னாரு. நீ தான்பா அப்படின்னு. நீ இல்லைன்னா கடவுள் இல்லைப்பா அப்படின்னு. என்ன சாமி எப்படி சொல்கிறீங்க? அப்போ பல மதங்கள் இருக்குது. அது மதங்கள் அமைச்சது வந்து பல பேருக்கு நன்மை செய்யறதுக்கோசம் இன்றைக்கி மதம் ஏறி தெரியுது. அது என்ன? அப்போ இயேசுநாதர் ஜீசஸை கும்பிட்றாங்கள்ல, ஆமாம் அவர் ஒரு ஞானி, அவர் கடவுள் 3ஆவது நாள் உயிர்ப்பித்து வந்தவர் ஏன் ஒரு 30 வருஷம் இருந்துருக்கலாமா, ஏன் அன்றைக்கி போட்டார் அப்படின்னு. ஏன்னா யாருக்கு தாடி வச்சாலும் இயேசுநாதர் மாதிரி தான் இருக்கும். வந்தவர் ஒரு 30 வருஷம் இருக்கணும். இல்லை நான் பாடுறா என்னை கொல்ல முடியாதுடா யாருன்னுட்டு அப்படி பாடினேன். இந்த முருகர் அம்பாள் சிவம்லாம் சொல்கிறாங்களே, இது என்ன சாமி இந்து மதத்தில்னா ஒவ்வொரு ஏக்கம்பாவும். நீ என்னம்மா யார்? நீ என்ன? நான் மனுஷன்னாரு. மனுஷன்னு சொல்லிட்ட போதுமா, கை காலெலாம் இருக்குது இல்லை உனக்கு? ஆமான்னாரு. அப்போ கை கால் தலை உடம்பு எல்லாம் சேர்த்து தானே நீ மனுஷன். அது மாதிரி சக்தி சிவம் முருகன் விநாயகர்னு வச்சுக்குது உள்ளே இருக்கிற பொருளுக்கு பேர் பார்த்து அப்படின்னு. அது மாதிரி ஒரு முஸ்லீம் ஃபோன் பண்ணுறாரு, எங்கள் மதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு. அவன் அம்மா அவன் உனக்கு வசதி அப்படின்னு. உன் அம்மா உனக்கு வசதி, என் அம்மா எனக்கு வசதி இல்லை, யார் அம்மாவும் தாழ்ந்தவங்கள யார் அம்மா உயர்ந்தவங்க இல்லை அப்படின்னு. அது மாதிரி இந்த மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க, உதவி மற்ற கேள்விகள். இது நம்ம யார், எதுக்கு வந்தோம், என்ன செய்கிறோம், எதை தேடணும், அதை விட்டுறோம். எதையோ ஒரு ஃபோன் நம்பர் கிடச்சிச்சின்னா போதும் கேள்வி கேட்டேன். நேற்று ஒரு அம்மா இப்போ ஆவடியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு ஒரே பையன் சாமி, அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. நான் ஜோசியமாக பார்த்துங்கிறேன், நான் என்ன பேசுகிறேன்னு கூட தெரியல அவங்களுக்கு. அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது. சொல்லுங்கள் சாமி. காம உணர்வே இல்லாமல் எப்படி சாமி இருக்கவே? செத்து பண்ணால் இருக்காது, செத்துட்டீன்னா இருக்காதுப்பா. வீட்டுக்குள்ளே இருந்துக்குன்னு அம்மா வயிற்றில் அப்பா வயிற்றில் பிறந்துட்டு காம உணர்வு அம்பா காமம் வந்ததால் நீ வந்த, அப்புறம் உனக்கு காமம் இல்லாத எப்படி இருக்கும்? அதை அடக்கணும். செத்தா காமம் இருக்காது. சொல்லு வேற என்ன? இது கேள்வியா? ஐயோ ராமா, சொல்லுங்கப்பா சொல்லுங்க. உரிமையோட கடவுள்கிட்ட கொண்டாடுறான் பார். அதனால் சொல்கிறான், அறியாத பாலனை, புத்தி இல்லாதவன் நான், எனக்கு தெரியாது, அறியாத பாலனை அழைத்து புத்திகள் சொல்லி அன்பு வைத்து ஆள்வதற்கு ஐயோ நான் என்ன உனக்கு ஆகாத பாவியோ. அப்பனே அத்வீகனே, உனக்கு நீ எனக்கு அப்பனும் நீ தான், தாயும் நீ தான், தந்தையும் நீ தான், எல்லாமே நீயாவே இருந்து என்னை இப்படி நடத்துறதுல விடலாமா
அப்படின்னு இறைவன்கிட்ட மன்றாடி கேட்குறோம். பக்தி அப்படி இருக்கணும். ஏதோ ஒரு நாளைக்கு ஆசிரமத்துக்கு போகிறோம், பௌர்ணமி வந்தது, போய் தலையை காட்டினோம், வந்தோம், கதை முடிஞ்சு நம்ம வீட்டை பார்க்கலாம், சொத்தை பார்க்கலாம், சுகத்தை பார்க்கலான்னா அவ்வளோ சீக்கிரம் ஞானம் வந்துடாது. இது ஞானம் கடையில் விற்கிற பொருளில் வாங்கி வச்சுக்கிறது, உனக்குள்ளவே தேடி எடுக்கிறது. அதனால் சொல்கிறாரு, இவ்வளோ கஷ்டத்தையும் நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீ வரலன்னா உனக்கு மரியாதை கிடையாது. கடவுளை கேட்குறான், உனக்கு மரியாதை கிடையாது அப்படின்றான். மரியாதையாகவே என்னை அது என்ன பௌர்ணமி ஒரு நாள் தான் வைக்கிறீங்க அப்படின்னு. இது வியாபாரம் பண்ணுற கடை இல்லை, ஆன்மீகம். ஆன்மீகம்ன்றது ஒரு சுதந்திரமானது, சுதந்திரமானது. அது யாருக்கும் அடிமையானது இல்லை. உலக வாழ்க்கையில் பிள்ளைக்கு தாய் அடிமை, தாய்க்கு பிள்ளை அடிமை, முதலாளிக்கு தொழிலாளி அடிமை, தொழிலாளிக்கு முதலாளி அடிமை, கணவனுக்கு மனைவி அடிமை, மனைவிக்கு கணவன் அடிமை. ஆனால் தெய்வீகத்தில் யாருக்குமே அடிமை கிடையாது, சுதந்திரமானது. அந்த சுதந்திரமான வழியை ஒரு நாள் உட்கார வச்சு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அதை அவன் வீட்டிலேயே போய் செய்யணும். அதுதான் சுதந்திரம். அப்போ இங்கே தெரிஞ்சுக்கணும், வீட்டில் அனுபவிக்கிறான், அப்போ அது சுதந்திரம். ஆனால் ஒரு ஆசிரமத்தை